வால்ட் விட்மனோட அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங். இந்த போம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒபேரா ஃபார்மேட்ல வந்து வால்ட் விட்மன் எழுதியிருக்காரு. பியூட்டிஃபுல் போயம். ஒரு ஒரு பறவையோட ஒரு உணர்வை ரொம்ப அழகா இந்த போயம்ல வந்து வால்ட் விட்மன் வந்து த்ரூ அவுட் த போயம் வந்து கேரி பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பீசஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு கூட இந்த போயமை சொல்லலாம். ஒபேரா ஃபார்மேட்ல எழுதியிருக்காரு. இதோட லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 36 ஸ்டான்ஸா, 183 லைன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் இத்தனை லைன் தான் அப்படின்னு ப்ராப்பரா ப்ரிஸ்கிரைப் பண்ணாம லூஸ்லி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ whenever I teach this particular poem, I often compare this poem with நா முத்துக்குமாரோட பறவையே எங்கிருக்கிறாய் அப்படின்ற அந்த இதோட வந்து whenever I teach this poem I compare. ஸோ இந்த அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங்கும் நா முத்துக்குமாரோட பறவையே எங்கிருக்கிறாய் அப்படின்ற அந்த சாங்குக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே இந்த ரெண்டு போயம்லேயுமே வால்ட் விட்மனோட அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங்லையும் சரி, பறவையே எங்கிருக்கிறாய் அந்த பாட்டுலையும் சரி, ரெண்டுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் அந்த ஒரு சோகம், அந்த பறவையோட சோகம். நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் த கிராடில் வந்து இட் பர்ஃபெக்ட்லி ஷோஸ் ஆர் இட் பர்ஃபெக்ட்லி மிரர்ஸ் ஒரு ஒரு யங் பாய் வந்து ஒரு பறவையோட பாட்டை வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. யூஸ்வலா அந்த பறவை வந்து ஒரு ஹீ பேர்ட் ஷீ பேர்ட், அதாவது ஒரு மேல் பேர்ட் ஒரு ஃபீமேல் பேர்ட் வந்து எவ்ரிடே பாமனாக் அப்படின்ற ஐலாண்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குமா. அங்க வந்து ஒரு சின்ன நெஸ்ட் கட்டி அந்த ஷீ பேர்ட் என்ன பண்ணுதா அதோடைய எக்ஸ் எல்லாம், அந்த எக்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் கிரீன் கலர்ல அங்கங்க ப்ரௌன் ஸ்பாட்ல அந்த எக்ஸ் இருக்குமா. ஸோ அந்த எக்ஸ் எல்லாம் ஹேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸ் எல்லாம் வந்து அந்த ஷீ பேர்டு ஹேட்ச் பண்ணும்போது ஹீ பேர்டு அப்பப்போ அதை பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்குமா. இதெல்லாம் இந்த போயமோட ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல ஒரு நாள் 10th month ஆஃப் த இயர்ல, ப்ராபப்ளி 10th month என்னதுங்க, அக்டோபர் மந்த். ஸோ 10th month ஆஃப் த இயர்ல அந்த பையன் வந்து அதே பாமனக் ஐலாண்டு, அதை பாமனக் சீஷோர் பக்கம் நடந்து போகும்போது அந்த ஷீ பேர்டு வந்து அங்க காணோம். அந்த ஷீ பேர்டு அங்க காணோம் அப்படிங்கும்போது இவருக்கு வந்து அந்த ஏன் அந்த ஷீ பேர்டு எங்க போச்சு அப்படின்ற அந்த தேடல் வந்து இந்த போயம்ல நம்ம பார்க்க முடியுது. அதற்கப்புறம் அந்த ஹீ பேர்டு இருக்கு இல்லைங்களா, ஹீ பேர்டுனா மேல் பேர்டு, அந்த மேல் பேர்டோட வலிய அப்படியே போயமா ஒபேரா ஃபார்மேட்ல, ஒபேரானா என்னதுங்க, ஒபேரானா அப்படியே சாங்லயே வந்து சொல்லுவாங்க, சாங்லயே ஒரு பாடல் பாடி அந்த ஒரு ஸ்டோரியே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஹீ பேர்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா த்ரூ அவுட் த பிளேசஸ் நிறைய இடத்துல வந்து கத்திக்கிட்டே இருக்கும். சீ கிட்ட கேட்கும், என்னோட ஜோடியை பாத்தியா, டிட் யூ சீ ஹர், இஃப் யூ சீ ஹர் ப்ளீஸ் டேக் ஹர் டு மீ. இடையில ஒரு லைன்லாம் கூட ப்ளோ ப்ளோ ப்ளோ, சி வேவ்ஸ், ஏதாவது சி வேவ்ஸ் இருந்தா கூட என்னோட ஷீ பேர்டுனால பறக்க முடியாத சூழல்ல கூட வேகமா காத்தடிச்சு என்னுடைய பார்ட்னரை என்கிட்ட கொண்டு வந்துருங்க அப்படின்ற அந்த ஒரு உணர்வை வந்து இந்த போயம்ல சொல்றாரு. யாரு? வால்ட் விட்மன். இதே நா முத்துக்குமாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பறவையே எங்கிருக்கிறாயிலையும் ஒரு லைனும் கிட்டத்தட்ட இந்த போயமோட சிமிலாரிட்டி நம்ம பார்க்க முடியும். பறவையே எங்கிருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. அதே தான் அங்கேயும். அந்த ஹீபேர்ட் வந்து ஷீபேர்டுக்காக தேடுது. ஷீ லுக்டு த்ரூ ஆல் த சைட்ஸ். ஈவன் இந்த போயம்ல ஒரு இடத்துல வந்து தூரத்துல கடல்ல ஒரு இடத்துல கருப்பா ஒரு ஒன்று மிதந்துட்டு இருக்கும். ஒருவேளை இது அதுதானோ, என்னோட ஹீபேர்டு தான், என்னோட ஷீபேர்டு தான் அங்கே இருக்கோ, என்னோட பார்ட்னர் தான் அங்கே இருக்கோ அப்படின்றதெல்லாம் இந்த போயம்ல வந்து ரொம்ப அழகாக வந்து வால்ட் விட்மன் கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஸோ பிஃபோர் என்ட்ரிங் த போயம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அந்த இந்த பறவையே எங்கிருக்கிறாயோட லைன்ஸ் கிட்டத்தட்ட அப்படியே இந்த போயமை நம்ம வந்து
இங்கிலீஷ்ல படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பறவையே எங்கிருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. அடி என் பூமி தொடங்கும் இடம் எது நீதானே. இதுல ஒரு சில லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அப்படியே இந்த போயமோட சிமிலாரிட்டி அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங்ல வர மாதிரி அப்படியே அந்த சில லைன்ஸ்லாம் வரும். என்னன்னா, உன்னோடு நானும் போகின்ற பாதை இது நீளாதோ தொடு வானம் போலவே அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படியே சிமிலரா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த போயம்ல வந்து கிட்டத்தட்ட அந்த ஏக்கம், அந்த பறவையோட பெயின் எல்லாமே இங்கேயும் வந்து நாமுத்துக்குமார் வந்து இந்த போயம்ல சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இது அப்படியே இதோட காப்பி அப்படின்லாம் கண்டிப்பா சொல்ல முடியும். இது வேற, அது வேற. பட் we can compare both the lines. சரிங்களா? ஸோ அந்த பறவையோட அந்த இந்த லைன் பாருங்க. ஓ த்ரோட், ஓ ட்ரெம்பிளிங் த்ரோட், சவுண்ட் கிளியரர் த்ரூ த அட்மாஸ்பியர், பியர்ஸ் த வுட், த எர்த். என்னோட குரல் சத்தமா என்னால இதுக்கு மேல சத்தமா என்னால கத்த முடியல. ஒருவேளை இதற்கு மேல சத்தமா கத்தியிருந்தனா என்னோட குரல் வந்து இந்த உட்டெல்லாம், இந்த காடுகளை ஊடுருவி துளைத்து கொண்டு, இந்த பூமியை துளைத்து கொண்டு என்னுடைய அந்த பார்ட்னர் இருக்கிற இடம் தேடி போய் அடைந்து விடாதோ அப்படின்ற இடமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே நமக்கு அந்த அந்த பறவையோட வலியை வந்து அழகா கேரி பண்ணியிருப்பாரு வால்ட் விட்மன். சரிங்களா? ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த உன்னோடு நானும் போகின்ற பாதை இது நீளாதோ தொடுவானம் போலவே. தொடுவானம் எப்படி அப்படியே ப்ராடா ஸ்கேட்டர்டா இருக்குமோ அதே மாதிரியே நம்ம அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த பெயின் த்ரூ அவுட் த போயம் வந்து வி கேன் ஃபைண்ட் தட் பெயின். சரிங்களா? ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் போம்ஸ் அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங். அண்ட் இண்டீட் இந்த ஒர்க்குமே எது நா. முத்துக்குமாருடைய இந்த சாங் என்னது, நம்மளுடைய பறவையை எங்கிருக்கிறாய் பாட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ மாஸ்டர் பீஸ். ஸோ அதில் லைன்ஸை தாண்டி இளையராஜா சாரோட வாய்ஸு, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கு இதெல்லாம் கேட்கும்போது அந்த பெயினை வந்து தே கேரி. ஸோ பெயினையும் கேரி பண்ணுது. அதே மாதிரி அந்த சாங்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த போத் சாங்லேயும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்டிமிசமோட ஒரு 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 ஹாப்பி ஒரு 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 நம்பிக்கை கண்டிப்பாக திரும்பி வந்துடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ரெண்டு பாட்டுமே முடியுது. சரிங்களா? ஸோ இந்த இந்த இதில் பார்த்தோம்னா இந்த பாட்டில் முதல் முறை வாழ பிடிக்குதே அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர். ஸோ போத் த போயம்ஸ் த பேர்ட் யூஸ்ட் as a symbol to echo grief. சோகத்தின் ஒரு வெளிப்படுத்து பொருளாக வந்து பறவையை வந்து ரெண்டு போயமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் ரெண்டுமே. அண்ட் இந்த போயம் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு வி ஷல் சி போயம். ஸோ வால்ட் விட்மன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கவிஞர். அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே தவிர்க்க முடியாத கவிஞர் அப்படிங்கும்போது அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல அப்புறம் எப்படி இருப்பாரு? ஹீ இஸ் கன்சிடர் ஆஸ் நேஷனல் போயட் ஆஃப் அமெரிக்கா. அண்ட் he is considered as father of free verse. ஃப்ரீ வேர்ஸ்னா என்ன? ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்றது இந்த புது கவிதைகளுக்கு ஒரு பேஸா வந்து இந்த ஃப்ரீ வேர்ஸை வந்து பார்க்குறோம். இந்த ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்றதுல ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இது வந்து பாடணும் அப்படின்றதுலாம் இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த போயமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 36 ஸ்டான்சாஸ் இருக்கு. எந்த ஸ்டான்ஸாவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த லைனில் இத்தனை ஸ்டான்ஸா அப்படின்றதெல்லாம் இந்த போயமில் வந்து எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்காது. லூஸ்லி வந்து ஸ்டான்ஸா வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் போயம்ஸ். சரிங்களா? ஸோ இந்த போயம் பார்க்குறோம், அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங். ரொம்ப ஒரு நல்ல போயம். அந்த வால்ட் விட்மன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்ட் விட்மனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ வேர்ஸோட ஒரு பைனியர். ஹீ இஸ் கன்சிடர் ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ். அதே மாதிரி நேஷனல் போயட் ஆஃப் அமெரிக்கா, ஆர்கன் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இதெல்லாம் வந்து
வால்ட் விட்மனுக்கு தர சாப்ரிகட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இவருடைய லைஃப் டைமில் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. இவரோட ப்ராமினன்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லீவ்ஸ் ஆஃப் கிராஸ். இந்த லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்ற ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஆந்தாலஜி. இது ஒவ்வொரு அடிக்கடி இதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 10 போயம்ஸ் வச்சு தான் எழுதுறாரு ஃபர்ஸ்ட் இந்த லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் பப்ளிஷ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எடிஷன்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் ஒரு போயமாக இன்க்ளூட் பண்ணி அந்த லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஒரு ப்ராமினண்ட்டான ஒரு லிட்ரரி ஒர்க்காக பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ வால்ட் விட்மன், so he was born in the year 1819 and he died in the year 1892. 31st May 1819ல பிறந்திருக்காரு. இவரோட கெரியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா he started his career as a journalist. Later he wrote lot of poems. Then he wrote lot of essays. அமெரிக்காவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. இந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் மெட்டாபிசிக்கல் போயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருக்குள்ள இல்லாமல் அதை தாண்டி கோ பியாண்ட் அப்படின்றது தான் டிரான்சென்டென்டலிசம். டிரான்சென்ட் அப்படின்னா ட்ரெஸ்பாஸ் சம்திங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு விஷயத்தை கடந்து போயம் எழுதுறது. இந்த போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்சென்டென்டலிசம் அப்படின்றது நமக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து பார்த்தோம்னா மெட்டாபிசிக்கல் போயம் சொல்லலாம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸிஸ்டென்ஷியலிசம், நைலிசம் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, இதுவும் அந்த கான்செப்டையும் டிரான்சென்டென்டலிசம்குள்ளே கொண்டு வர்றாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஓவர் சோல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இவர் ஒருத்தர் மட்டும் சொல்கிறது இல்லை. ஸோ இந்த டிரான்சென்டென்டலிசம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா we have got lot of eminent person. நம்மளுடைய ரால்ஃப் வால்டோ எமர்சன், ஹெச்டி தோரு வந்து டிரான்சென்டென்டலிசம்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? வால்ட் விட்மன், ஹெச்டி தோரு, ரால்ஃப் வால்டோ எமர்சன் இவங்கெல்லாம். ஸோ இவருடைய மெயினான பொயட்ரி கலெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் ஆஃப் கிராஸ், விச் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1855. ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட். அதுக்கப்புறம் நிறைய எடிஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. கடைசி எடிஷன் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1891ல் கடைசி எடிஷன். அந்த 1891 எடிஷன் வந்து டெத் பெட் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அவருடைய முக்கியமான போயம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ் அப்படின்ற அந்த ஆந்தாலஜிக்குள்ளே அவர் வந்து எழுதியிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு ரொம்ப நல்ல ஒரு போயம். அண்ட் லீவ்ஸ் ஆஃப் கிராஸை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணும்போது நிறைய அழகாக சொல்கிறாரு. ஸோ ஐ செலிப்ரேட் மை செல்ஃப் and sing myself, and what I assume you shall assume, for every autumn belong to me as good belongs to you. நான் இந்த பிரபஞ்சத்தில் உணர்கின்ற அனைத்தும் நீங்களும் உணர வேண்டும். நான் இந்த பிரபஞ்சத்தில் ரசிக்கின்றவைகள் அனைத்தும் நீங்களும் ரசிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாலஜியில் அவரோட போயம்லாம் இருக்கும். அவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸில் போயமை பொறுத்த வரைக்கும் லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ், இது இல்லாமல் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் எழுதியிருக்காரு. ஃப்ராங்க்லின் ஈவான்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க், அதுதான் அவருடைய இனிஷியல் டேஸில் எழுதின ஒர்க்கு 1842ல். அதே மாதிரி த ஹாஃப் பிரீட் அப்படின்ற ஒர்க்கு எ டேல் ஆஃப் த வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர், அது 1846ல் எழுதியிருக்காரு. அதே மாதிரி லைஃப் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜாக் எங்கல் சீரியலைஸா எழுதியிருக்காரு. லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ் வந்து போயம் ஆந்தாலஜி அப்படின்னு பார்க்குறோம். 1855ல் ஸ்டார்ட் பண்ணது 1891 வரைக்கும் இட் கோஸ் 7 எடிஷன்ஸ். அதே மாதிரி மேன்லி ஹெல்த் அண்ட் ட்ரைனிங் 1858ல், ட்ரம் டேப்ஸ் 1865ல், டெமோக்ராட்டிக் விஸ்டாஸ், மெமராண்டா டியூரிங் த வார், ஸ்பெசிமென் டேஸ், இதெல்லாம் ரால்ஃப் வால்டோ எமர்சனோட எமினண்டான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவரோட சின்ன வயசுலேயே வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு வந்துடுறாரு. எப்படி வந்து நமக்கு சார்ல்ஸ் டிக்கின்ஸ் இருக்கார் இல்லைங்களா, அதே மாதிரியே இவரும் வந்து பிகினிங்லேயே இந்த பிரிண்டிங் ஜாபுக்குள்ளே வந்து ப்ரூக்லின், நியூயார்க் சிட்டி இந்த மாதிரி நிறையா ஜேர்னல்ஸ்லாம் வந்து எடிட்டராக, ஃபஸ்ட்டு ஜேர்னலிஸ்டாக, அதுக்கப்புறம் ரைட்டராக, எடிட்டராலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி இவருடைய லீவ்ஸ் ஆஃப் த கிராஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராசிங் ப்ரூக்லின் ஃபெரி அப்படின்னு ஒரு போயம் இருக்கும். இந்த கிராசிங் ப்ரூக்லின் ஃபெரி வந்து ஒரு
ரொம்ப செலிப்ரேட் பண்ணப்படுற ஒரு போயமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஓ கேப்டன் மை கேப்டன், நம்மளுடைய ஆப்ரஹாம் லிங்கன் இறந்த போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓ கேப்டன் மை கேப்டனும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயமாக பார்க்கப்படுது. ஸோ நிறைய எமினண்டான போயம்ஸ்லாம் எழுதியிருக்காரு இந்த லீவ்ஸ் ஆஃப் த கிராஸில். சான்ஸ் டெமோக்ராட்டிக், எஃப்ஆண்டி ஆடம், எஃப்ஆண்டி ஆடம்னா சில்ட்ரன் ஆஃப் ஆடம், கேலமஸ், போம்ஸ் ஆஃப் ஜாய், சீ ட்ரிஃப்டர், பேர்ட்ஸ் ஆஃப் பேசேஜ், பை த ரோட் சைடு, ஆட்டம் ரீவியூலெட்ஸ், ஃப்ரம் நூன் டு ஸ்டாரி நைட்ஸ், சாங் ஆஃப் பார்ட்டிங், இதெல்லாம் வந்து இவருடைய இம்பார்ட்டண்ட்டான பேர்க் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கிராசிங் ப்ரூக்லின் ஃபெரி, இந்த இது லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராசிங் ப்ரூக்லின் ஃபெரி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்காக பார்க்கப்படுது. ஸோ இவருடைய கெரியர் அப்படின்னு பார்த்தோன்னா he was born on 31st of May 1819 லாங் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இவர் வந்து அந்த லாங் ஐலாண்டை தான் இவர் பாமனக் அப்படின்னு சொல்கிறார். இந்த போயம்ல நம்ம அவுட் ஆஃப் த கிராடல் என்லெஸ்லி ராக்கிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வி கம் அக்ராஸ் ஐலாண்ட் கால் பாமனக். ஸோ அந்த பாமனக் ஐலாண்டு தான், லாங் ஐலாண்டு தான் பாமனக் ஐலாண்ட் அப்படின்றாங்க. ஸோ இவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தோம்னா ப்ரூக்லின் அதுக்கப்புறம் வந்துடுறாங்க. ஸோ ஹி அட்டண்டட் பப்ளிக் ஸ்கூல் டில் இஸ் 12 years. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாயரோட ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர், அதுக்கப்புறம் பிரிண்டர், அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சராக லாங் ஐலாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 1841லேருந்து 47 வரைக்கும் ரிப்போர்ட்டராக, ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரூக்லின் டெய்லி ஈகிள் அப்படின்ற புக்குக்கு எடிட்டரா 1847 எடிட்டர். அதே மாதிரி 1842 வந்தது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கான ஃப்ராங்க்லின் ஈவன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. 1848 ஈகிள்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரூக்லின் ஃப்ரீ மேன் அப்படின்ற ஜேர்னலோட எடிட்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 1855 ஜூலையில் ஃபர்ஸ்ட் எடிஷன் லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ், ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷனில் நான் 10 போயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக 12 போயமும் ஒரு ப்ரோஸ் ப்ரிஃபேஸும் எழுதியிருக்கார் ஃபர்ஸ்ட் எடிஷனில். அதுக்கப்புறம் செகண்ட் எடிஷனில் வந்து பார்த்தோன்னா இன்னொரு 20 போயம்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாரு. தேர்ட் எடிஷனில் மறுபடியும் போயம்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி அந்த லீவ்ஸ் ஆஃப் த கிராஸை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை அவர் எழுதுகிற போயம்ஸ்லாம் லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ் போயம் ஆந்தாலஜியில் அப்படியே எழுதிட்டு இருக்கார். சரிங்களா? ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் வார் டைம்லாம் வாலண்டியர் பண்ணியிருக்காரு. ட்ரம் டேப்ஸ் இவருடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக பார்க்கப்படுது. 1867 ஃபோர்த் எடிஷன் ஆஃப் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ். அடுத்த ஃபிஃப்த் எடிஷன் ஆஃப் லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1871 அந்த இயரே வந்து டெமோக்ராட்டிக் விஸ்டாஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. டெமோக்ராட்டிக் விஸ்டாஸ் அப்படின்றது ஒரு ப்ரோஸ் பேம்ப்ளெட். சரிங்களா? அந்த டைமில் அமெரிக்கன் சிவில் வாரோட காசஸ் அதை பற்றி இவருடைய வியூஸ் எல்லாம் இந்த டெமோக்ராட்டிக் விஸ்டாஸில் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 73 கொஞ்சம் பேரலைஸ் அட்டாக் ஆகுது. அப்புறம் 76 சிக்ஸ்த் எடிஷன் ஆஃப் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ், 81 செவன்த் எடிஷன், அதுக்கப்புறம் ஸ்பெசிமென் டேஸ் அப்படின்ற ஒர்க்கு, நவம்பர் பவுஸ், அதே மாதிரி 89 பாக்கெட் சைஸ் லீவ்ஸ் ஆஃப் த கிராஸை வந்து பாக்கெட் சைஸ் எடிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு. 92 லீவ்ஸ் ஆஃப் த கிராஸோட கடைசி எடிஷன் டெத் பெட் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வால்ட் விட்மனோட லைஃபோட ஒரு சின்ன ஒரு இது. அண்ட் இவருடைய இந்த லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான போயம்ஸ்லாம் வந்து இருக்கு. சாங் ஆஃப் மை செல்ஃப், ஐ சிங் த பாடி எலக்ட்ரிக், அவுட் ஆஃப் த கிராடல் என்லெஸ்லி ராக்கிங், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போயமாக பார்க்கப்படுது. ஸோ அலாங் வித் ரால்ஃப் வால்டோ எமர்சன், வால்ட் விட்மன், ஹெச்டி தோரு, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்சென்டென்டலிசம், அமெரிக்காவில் டிரான்சென்டென்டலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கனோட அசாசினேஷனுக்கு இவர் எழுதின போயம் தான் வென் லைலாக்ஸ் ப்ளூம்டு லாஸ்ட் இன் த டோர்யார்ட் ப்ளூம்டு அப்படின்ற போயம். அதே மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூஷன் வந்து லிட்ரேச்சருக்கு பண்ணியிருக்காரு. தட்ஸ் வை வால்ட் விட்மன் இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ், நேஷனல் பொயட் ஆஃப் அமெரிக்கா, ஆர்கன் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹி கான்ட்ரிபியூட்டட் அ லாட் ஃபார் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஒர்க் அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங், இந்த போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பேசிக்காக 188 லைன்ஸ் இருக்கு. 188 லைன்ஸ்.
ஆனா சில டெக்ஸ்ட் சில மெட்டீரியல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சில ஷார்ட் லைன்ஸ் எல்லாம் merge பண்ணி 183 லைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டான்சாஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 36 ஸ்டான்சாஸ் 183 லைன்ஸ். சரிங்களா? ஆனா ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல அவரு யாரு நம்மளுடைய ஏன்னா இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஆரம்பத்தில் இந்த ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங் அப்படின்ற இந்த போயம் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 4 1859ல சாட்டர்டே பிரஸ் அப்படின்ற ஜேர்னலுக்காக தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ்ல வரும்போது 188 லைன்ஸ் இருக்கு. இந்த சாட்டர்டே பிரஸ்ல எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா 183 லைன்ஸ்ல தான் எழுதியிருக்காரு. இந்த ஷார்ட் லைன்ஸ் எல்லாம் வந்து merge பண்ணி எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால இந்த லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங் வந்து சாட்டர்டே பிரஸ்ல வந்து 183 லைன்ஸ், லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ்ல வந்து பார்த்தோம்னா 188 லைன்ஸ், ஸ்டான்ஸால 36 ஸ்டான்சஸ். இது ஃப்ரீ வேர்ஸ்ல எழுதியிருக்கிறதுனால எந்த லைனுமே வந்து இயாம்பிக் பென்டாமீட்டர்லையா இயாம்பிக் டெட்ராமீட்டர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி லைன்ல ரைமிங் ஸ்கீம் ஏஏபிபி அந்த மாதிரி எந்த ரைமிங் ஸ்கீமும் இல்லை. சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் எழுதும்போது எ சைல்ட்ஸ் ரெமினிசன்ஸ், இங்கே டைட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க, எ சைல்ட்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படின்ற டைட்டில் எழுதுறாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து எ வேர்ட் அவுட் ஆஃப் த சி அப்படின்னு ரீடைட்டில் பண்றாங்க. அப்புறம் தான் கடைசியில தான் இந்த ஒர்க்குக்கு வந்து அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங் அப்படின்னு டைட்டில் வைக்கிறாரு. ஸோ இந்த போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் போயம். இவரோட சைல்டுஹுட்ல அடிக்கடி வந்து இந்த பாமனக் அப்படின்றது என்னன்னா லாங் ஐலாண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க ஃபேமிலி வந்து லாங் ஐலாண்ட்ல இருந்தாங்க. அப்படி அந்த லாங் ஐலாண்ட்ல அவர் இருக்கும்போது அந்த லாங் ஐலாண்ட் வந்து அதை தான் பாமனக் அப்படின்னு நீங்க ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அங்க வந்து என்னது லாங் ஐலாண்ட்னு இந்த சுத்தி கடல் இருக்கும் இல்லையா, அடிக்கடி இவர் கடற்கரைக்கு போவாராம். கடற்கரைக்கு போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து இந்த ரெண்டு பறவைகளை வந்து பாக்குறாரு. ஒரு மேல் பேர்டும் ஒரு ஃபீமேல் பேர்டையும் பாக்குறாரு. அந்த ரெண்டு பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இணைய வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்றாரு அப்படின்னா ஒரு 4 எக்ஸ் வந்து லே பண்ணிருக்கு இந்த ஷீ பேர்டு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்றாரு. ஸோ இந்த போயமே வந்து நம்ம அப்படியே செக்ஷனா பிரிச்சோம் அப்படின்னா இந்த பேர்டை வந்து மாக்கிங் பேர்டு அப்படின்னு சொல்றாரு. மாக்கிங் பேர்டு அப்படின்னா நம்ம கத்தணும்னா அதே மாதிரி கத்தும். இப்போ கீக்கி அப்படின்னா அதுவும் கீ அப்படின்னு கத்தும். இதே நீங்க ஒரு ஹவுல் பண்ற மாதிரி கத்துனீங்கன்னா அதுவும் ஹவுல் பண்ற மாதிரி. இந்த நம்ம பேசுறதுக்கு ரிப்ளை பண்ணும். சாப்பிட்டியா அப்படின்னா மறுபடியும் அது ரிப்ளை பண்ற மாதிரி ட்விட்டரிங் பண்ணும். என்ன சாப்பிட்ட அப்படின்னா டி 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 அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லும். ஸோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும் இந்த மாக்கிங் பேர்டு. ஸோ இந்த மாக்கிங் பேர்டை சின்ன வயசுல அப்சர்வ் பண்றாரு 5th மந்த்ல. 10th மந்த்ல மறுபடியும் இந்த போயம் ஆரம்பிக்கிற 10th மந்த்ல அவர் சீஷோருக்கு போகும்போது அந்த ஃபீமேல் பேர்டு காணோம். அப்ப ஃபீமேல் பேர்டு காணோம் அப்படிங்கும்போது மேல் பேர்டு வந்து என்ன பண்ணுதுன்னா மேல் பேர்டு வந்து கத்திக்கிட்டே இருக்குது. எங்க இருக்குன்னு மேல் பேர்டு என்ன கத்தும், அது பாட்டுக்கு ட்விட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. இட் கீப்ஸ் ஆன் சர்ப்பிங் அண்ட் ட்விட்டரிங். சரிங்களா? அந்த ட்விட்டரிங்கை தான் ஒரு மேல் பேர்டு கத்திக்கிட்டே இருக்கு, கீ 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 கீன்னு கத்துது. அப்புறம் கொஞ்ச நேரம் சவுண்ட் அது ரெஸ்ட் எடுக்குது, மறுபடியும் ரொம்ப சத்தமா கீ 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 கீன்னு கத்துது அதோட ஃபீமேல் மாக்கிங் பேர்டுக்காக. இந்த மேல் பேர்டு கத்துறத அப்படியே போயமா இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறார், டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்கிறார். டிரான்ஸ்கிரைப். ஸோ அது கத்துனா அது வந்து இந்த ஃபார்மட்ல தான் கத்தி இருக்கும். சி கிட்ட இதெல்லாம் கேட்டிருக்கோம், என்னோட காதலியை கொண்டு வா, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர், ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹர் ஃபார் லாங் டைம், ஸோ ப்ளீஸ் ரிட்டர்ன் ஹர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்ற அந்த பறவையோட சத்தத்தினோட அர்த்தம் அதுதான் அப்படின்னு அவரா புரிஞ்சு இந்த போயம்ல எழுதியிருக்காரு. சரிங்களா? அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங். ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அந்த மேல் பேர்டோட அந்த வாய்ஸோட ரெக்கக்னிஷன், அது வந்து எப்படி வந்து அது தன்னோட ஷீபேர்டை கூப்பிடுது அப்படின்றதான். ஸோ இந்த போயம் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆகும்போது இதோட டைட்டில் வந்து என்ன அப்படின்னா எ சைல்ட்ஸ் ரெமினிசன்ஸ், சாட்டர்டே பிரஸ் அப்படின்ற ஜேர்னல்ல டிசம்பர் 24, விச் மீன்ஸ் எதுக்கு முன்னாடி டிசம்பர் 24னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
சுனாமி. சுனாமி கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடிங்க, கிறிஸ்மஸ் ஈவ். கிறிஸ்துமஸ் ஈவ். சுனாமி வந்து டிசம்பர் 26, கிறிஸ்மஸ் ஈவ். சரிங்களா? ஸோ அதுதான் சுனாமி வந்து கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள். ஸோ கிறிஸ்மஸ் ஈவில் பப்ளிஷ் ஆயிருக்கு 1859. அதற்கப்புறம் 1860 எடிஷனில் வந்து பார்த்தோம்னா, லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் எடிஷனில் வந்து பார்த்தோம்னா, எ வேர்ட் அவுட் ஆஃப் சி அப்படின்னு பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இந்த போயமை பற்றி நிறைய ஜேர்னலில் கேட்கும்போது வால்ட் விட்மன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போயம் வந்து ரெஃபர் பண்ணும்போது எ வாய்ஸ் அவுட் ஆஃப் சி அப்படின்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ரெஃபர் தான் பண்ணியிருக்காரு ஒழிய எ வாய்ஸ் அவுட் ஆஃப் த சி அப்படின்றது இந்த போயமோட டைட்டில் இல்லை. அவர் ரெஃபர் பண்ணும்போது மாற்றி என்ன ரெஃபர் பண்றாரு, எ வேர்ட் அவுட் ஆஃப் த சீக்கு எ வாய்ஸ் அவுட் ஆஃப் த சி அப்படின்னு ரெஃபர் பண்றாரு. அதற்கப்புறம் லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ்ல நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு செக்ஷன் தான் சி ட்ரிஃப்ட் அப்படின்ற செக்ஷன். அந்த சி ட்ரிஃப்ட்ன்ற செக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போயம் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ ஒரு எமினன்ட்டான ஒரு போயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி அவர் எழுதி அதுக்கப்புறம் தான் வந்து லேட்டராக வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அண்ட் மறுபடியும் வந்து இந்த சாட்டர்டே ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தோம்னா 24th டிசம்பர் 1859 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆகுது இல்லைங்களா. மறுபடியும் ஜான்வரி 7 1860 சாட்டர்டே ப்ரெஸ்ஸில் இந்த ஒர்க்குக்கான ஒரு இதாக வந்து எழுதுறார். சரிங்களா? ஏன்னா அந்த சின்சினாட்டி நியூஸ் பேப்பரில், சின்சினாட்டியில் இருக்க நியூஸ் பேப்பரான டெய்லி கமர்ஷியல் வந்து இந்த போயமை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்மிக்ஸ்டு அண்ட் ஹோப்லெஸ் ட்ரைவல் அப்படின்னு இந்த போயமை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த போயம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்றாரு. உடனே இந்த காமெண்ட்டுக்கு ரிப்ளையா இந்த போயம் ரிலீஸ் ஆகி ஒரு 13 நாளுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆல் அபவுட் அ மாக்கிங் பேர்ட் அப்படின்னு வால்ட் விட்மன் வந்து எழுதுறாரு. சரிங்களா? ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாரு. ஸோ இதெல்லாம் இந்த ஒர்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த ஒர்க்கோட ஸ்டோரி இதுதான். என்னன்னா, ஃபீமேல் பேர்டு வராதனால இந்த மேல் பேர்டு வந்து கத்துது, எல்லாத்துக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணுது. கடல் கிட்ட, அலைகள் கிட்ட, காற்று கிட்ட, மரங்கள் கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சி கேட்குது, என்னுடைய காதலியை திருப்பி கொண்டு வந்து கொடு. மரணத்துக்கிட்டையும் கேட்குது, தயவு செய்து கொண்டாந்து கொடுத்துரு. ஏன்னா இந்த உலகத்துல அவ ஒருத்திக்காக மட்டும்தான் நான் வாழ்றேன். அந்த ஒருத்தி இல்லைன்னா நான் ரொம்ப சிரமப்படுவேன். ஸோ ப்ளீஸ் பிரிங் ஹர் பேக் டு மீ அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குது இந்த ஒர்க்ல. ரொம்ப ரொம்ப ஒரு எமினன்ட்டான ஒரு போயம். ஸோ லெட் அஸ் லுக் இன்டு த போயம் அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைட்டில் இதுக்கு வைக்கப்பட்ட டைட்டில் என்னன்னா, எ சைல்ட்ஸ் ரெமினிசன்ஸ். அதற்கப்புறம் எ வேர்ட் அவுட் ஆஃப் த சி. ஆனால் அதற்கப்புறம் லீவ்ஸ் ஆஃப் த கிராஸில் இந்த எ சைல்ட்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படின்றது எப்போ அப்படின்னா, சாட்டர்டே ப்ரெஸ்ஸில் டிசம்பர் 4 1859 பப்ளிஷ் பண்ணும்போது அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங். அதற்கப்புறம் வந்து லேட்டராக வந்து எ வேர்ட் அவுட் ஆஃப் த சீன் மாறிச்சு. பின்னர் இந்த ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் லைனான அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங் அப்படின்ற டைட்டிலவே வந்து இந்த ஒர்க்குக்கு வச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த கிராடல் அப்படின்னா என்ன? கிராடல்னா தொட்டில். சரிங்களா? கிராடல்னா தொட்டில். இப்போ இந்த கிராடல் அப்படின்றதே ஒரு பெரிய சிம்பிள். இந்த கடலவே கிராடலாக சொல்லலாம். நம்மளோட லைஃபே வந்து கிராடல் தான். நம்மளோட லைஃபே ஒரு தொட்டில் மாதிரி தான். அந்த தொட்டில நம்ம வாழ்க்கை பயணத்தை நம்ம மேற்கொள்ற மாதிரி தான். அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங், அவுட் ஆஃப் த மாக்கிங் பேர்ட்ஸ் த்ரோட். மாக்கிங் பேர்டோட த்ரோட்ல இருந்து அந்த சத்தம் வருதான், சத்தமா. அவுட் ஆஃப் த மாக்கிங் பேர்ட்ஸ் த்ரோட் த மியூசிக்கல் ஷட்டில். ஷட்டில்னா என்னதுங்க? இந்த பக்கமா அந்த பக்கம் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சத்தம் இங்கேயும் அங்கேயும் கத்துக்கிட்டே இருக்க அந்த பறவை. இந்த பக்கம் பார்த்து கத்துதான், அந்த பக்கம் பார்த்து கத்துதான், இந்த பக்கம் பார்த்து கத்துதான். அவுட் ஆஃப் த 9th month மிட்நைட். நான் 10th monthன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக 9th monthனா செப்டம்பர் மாசத்துல அந்த பறவை கத்திக்கிட்டே இருக்கான். எதுக்கு கத்துதான்?
எதுக்கு அப்படின்னா நமக்கு தெரியும், தன்னோட ஷீ பேர்டுக்காக. சரிங்களா? ஸோ மாக்கிங் பேர்டு பயங்கர சவுண்டா, மாக்கிங் பேர்ட்ஸ் த்ரோட் வந்து அவ்வளவு சத்தமா கத்துதான். அப்போ வந்து என்னதான், அவுட் ஆஃப் த 9th month midnight ஓவர் த ஸ்டெரைல் சாண்ட்ஸ். ஸ்டெரைல் சாண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லான வார்த்தை பாருங்க, ஸ்டெரைல் சாண்ட்ஸ். இந்த ஸ்டெரைல் சாண்ட்ஸ் அப்படின்றது அங்க அந்த கடற்கரையோட மணல் வந்து எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணாது, எந்த செடி கொடி எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால கடற்கரை மணல் என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்க, ஸ்டெரைல் சாண்ட்ஸ்ல இருந்து கத்துதான். அண்ட் ஃபீல்ஸ் பியாண்ட் வேர் த சைல்டு லீவிங் ஹிஸ் பெட். ஸோ இந்த போயமோட ஸ்பீக்கர், அதாவது வால்ட் விட்மன் கூட சொல்லலாம். வால்ட் விட்மன் அவர் சின்ன வயசுல இருக்கும்போது, அவர் ஒரு குழந்தையா, அவரோட வீடெல்லாம் ஃபீல்ட்ஸுக்கு மத்தியில் இருக்கும். அங்கிருந்து இறங்கி நடந்து எங்க வர்றாரு, கடற்கரைக்கு வந்து நின்று இருக்காரு. த சைல்டு லீவிங் ஹிஸ் பெட் வாண்டரிங் அலோன் பேர் ஹெட்டட் பேர் ஃபுட். தலைக்கு எந்த ஒரு ஹேட்டு கூட இல்லாம வெறும் தலையோட, ஏன்னா பனி பேஞ்சுக்கிட்டே இருக்கும். 9th month செப்டம்பர், காலில் வெறுங்காலோட நடந்து வந்து அந்த கடற்கரையில் நின்று கேட்டுட்டு இருக்காரு மிட் நைட்ல. டவுன் ஃப்ரம் த ஷவர்டு ஹேலோ, ஹேலோனா தூரத்துல ஏதோ ஒரு மரத்தோட உச்சியில இருந்து, அப் ஃப்ரம் த மிஸ்டிக் பிளே ஆஃப் ஷேடோ ட்வைனிங் அண்ட் ட்விஸ்டிங் ஆஸ் இஃப் தே வர் அலைவ். ஸோ அந்த ஷேடோ, கடற்கரையில் இருக்க அந்த மரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிழல் மாதிரி, அந்த நிழலுக்கெல்லாம் உயிர் இருக்க மாதிரி அப்படியே ட்வைனிங், ஆடுதான், ட்விஸ்டிங், சுத்துதான். சரிங்களா? அவுட் ஃப்ரம் த பேச்சஸ் ஆஃப் பிரையர்ஸ். பிரையர்ஸ் அப்படின்றது பெரி ட்ரீயை தான் பிரையர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவுட் ஃப்ரம் த பிரையர்ஸ் அண்ட் பிளாக்பெரிஸ். ஸோ பிரையர் ட்ரீஸும் பிளாக்பெரிஸும் இருக்கு. ஸோ அந்த இதுல வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது பாட்டு பாடிட்டு இருக்கு. ஃப்ரம் த மெமரிஸ் ஆஃப் த பேர்ட் தட் சாண்டட் டு மீ. அந்த பேர்டு வந்து என்கிட்ட என்ன பார்த்து பாடிட்டு இருக்கான். என்ன சொல்லுதான், from your memories sad brother, from the fitful risings and fallings I heard. இந்த பேர்டோட அந்த ட்விட்டரிங் சவுண்ட்ல இருந்து, அந்த ட்விட்டரிங் சவுண்டு ரைஸ் ஆகுது, ஃபால் ஆகுது, அதை வச்சே வந்து என்னமோ கண்டுபிடிச்சுக்கிறாரு அந்த பேர்டு வந்து சேடா இருக்குன்னு. அந்த பேர்டை வந்து என்னன்னு சொல்றாருன்னா சேட் பிரதர் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரம் யுவர் மெமரிஸ் சேட் பிரதர், அந்த பேர்டோட சவுண்டை வச்சே அந்த பேர்டு சேடா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. ஃப்ரம் அண்டர் த எல்லோ ஹாஃப் மூன் லேட் ரைசன் அண்ட் ஸ்வெல்லன் ஆஸ் இஃப் வித் டியர்ஸ். மூன் வந்து ஹாஃப் மூனா இருக்கான், அந்த ஹாஃப் மூன் அப்படியே வீங்கி இருக்கான், அந்த ஹாஃப் மூன் கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கான். ஏதோ அப்போ ஒரு பெரிய சோகம் அங்க நடந்திருக்கு. ஃப்ரம் தோஸ் பிகினிங் நோட்ஸ் ஆஃப் ஏர்னிங் and love there in the mist, from those responses of my heart never to cease. ஏதோ ஒரு சோகம் இருக்கு அங்க, ஒரு ஏக்கம் இருக்கு, ஏர்னிங் அங்க இருக்கு. மிஸ்ட், அந்த ஒரு மிஸ்ட் என்னது, புகை சூழ்ந்த அந்த பனி சூழ்ந்த இதுல ஏதோ ஒரு காதல் இருக்கு. ஒரு 1000 ரெஸ்பான்ஸ், என்னோட ஹார்ட்டுக்கு வந்து 1000 ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்ததெல்லாம் நின்று போச்சு. ஃப்ரம் த மைரட், மைரட்னா மெனி திங்ஸ் அரவுஸ்ட் வேர்ட்ஸ், நிறைய வார்த்தைகள், அந்த பறவையோட சத்தத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கான். ஃப்ரம் த வேர்டு ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் மோர் டெலிஷியஸ் தேன் எனி, ஃப்ரம் சச் ஆஸ் நவ் தே ஸ்டார்ட் த சீன் ரீவிசிட்டிங். சரிங்களா? ஸோ அந்த சத்தம் ஏதோ எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு, என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னா, அந்த பறவைகள், இப்போ அந்த ஒரே ஒரு பறவை இருக்கு, அந்த பறவைகள் 2 பறவைகளா இருக்கும்போது அந்த இமேஜை வந்து ஞாபகப்படுத்துதான். சரிங்களா? ஆஸ் அ ஃப்ளாக், அது ஃப்ளாக்கா இருந்த டைம்ல அந்த பறவைகள் ஜோடி பறவைகளா இருந்த காலத்தை எனக்கு நினைவூட்டுக்குது. ஆஸ் அ ஃப்ளாக் ட்விட்டரிங், இங்கேயும் அங்கேயும் சத்தம் போட்டுக்கிட்டு, ட்விட்டரிங்னா என்னது, பறவையோட சவுண்டை ட்விட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தை வந்து ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ட்விட்டர் அப்படின்றது என்னது, பறவை வந்து கத்துற சவுண்டு. அதனால தான் ட்விட்டரோட சிம்பிளில் வந்து பார்த்தோன்னா ஒரு பேர்டோட லோகோ தான் இருக்கும். ட்விட்டரிங், ரைசிங், ஓவர் ஹெட் பாசிங். அந்த பறவைகள் ஜாலியா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து பறந்து போச்சான் தலைக்கு மேல. ரைசிங் ஓவர் ஆர் ஓவர் ஹெட் பாசிங். பார்ன் ஹிதர், இங்கே தான் அது பிறந்திருக்கு. இயர் ஆல் எல்யூட்ஸ் மீ,
இங்கே பிறந்தாலும் அங்கங்க பறந்து பறந்து போகுது, எல்லா இடத்துக்கும் பறந்து போகுது. ஹரிட்லி எ மேன் எட் பை தீஸ் டியர்ஸ் அ லிட்டில் பாய் அகைன். இந்த பறவையை பார்க்கும்போது பறவையை விட நான் சுப்பீரியராக தெரியும் போது நான் மேனா இருக்கேன். திடீர்னு மறுபடியும் அந்த பறவைகள் கொஞ்சி விளையாடும் போது நான் மறுபடியும் குழந்தையாயிடுறேன். ஸோ இந்த பறவையை பார்க்கறதுக்காகவே கீழே உட்காந்து பாப்பாராம் யாரு, த்ரோயிங் மைசெல்ஃப் ஆன் த சாண்ட் கன்ஃபரண்டிங் த வேவ்ஸ். அந்த வேவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாராம். I chanter of pains and joy, uniter of here and hereafter. நான் ஜாய்ஸையும் பெயினையும் ரெண்டையும் ஒன்னா பார்த்துட்டு இருப்பேன். I means the speaker. He was the chanter of pains and joy, uniter of here and hereafter, taking all hints to use them, but swiftly leaping beyond them, a reminiscence sing. ஸோ அவரோட அந்த நினைவுகள்லாம் இருக்கும்போது இப்போ அந்த நினைவுகள் வந்து பாடுதான். சரிங்களா? ஒன்ஸ் பாமனக் அப்படின்றது அந்த லாங் ஐலாண்டை தான் ரெஃபர் பண்றாரு. பாமனக் அப்படின்றது அந்த லாங் ஐலாண்டு, அந்த லாங் ஐலாண்டோட சீஷோரை தான் ரெஃபர் பண்றாரு. பாமனக்ல நடக்குது. ஒன்ஸ் பாமனக்ல ஒரு காலத்துல வென் லைலாக்ஸ் சென்ட், லைலாக்ன்றது ஒரு ஃப்ளவர். when lilac bloom in doorstep bloomed. யாருக்கு? ஆப்ரஹாம் லிங்கனுக்காக இவர் எழுதின போயம். லைலாக்ன்றது ஒரு ஃப்ளவர். ஸோ லைலாக்கோட வாசம் நிறைஞ்சிருக்குமா 4வது மாதம். 4வது மாதம்னா என்னது? ஏப்ரல், சாரி 5th மந்த், மே மாதம், ஸ்ப்ரிங் சீசன். அப்படியே அவ்வளோ லைலாக்ஸோட வாசம்லாம் நிறைஞ்சிருக்குமா அந்த சீஷோர் ஃபுல்லாக. 5th மந்த் கிராஸ் வாஸ் growing up this seashore in some briars. briarsனா நம்ம சொன்னோம் அந்த பெரி ட்ரீ தான் briars. அப்ப வந்து இந்த 2 feathered guest, இந்த 2 feathered guest எங்க இருந்து வந்திருக்கான்? அலபாமால இருந்து பறந்தே இங்க வந்திருக்கான். வந்து அவங்களோட நெஸ்ட்டை வந்து கட்டிருச்சான். and their nest and 4 light green eggs spotted with brown. 4 முட்டை விட்டுருக்கான். அந்த 4 முட்டை வந்து பார்த்தோன்னா கிரீன் கலர்ல, லைட் கிரீன் கலர் ஷெல்லு, அதுல அங்கங்க வந்து பிரவுன் ஸ்பாட்ஸ் இருக்கான். 4 light green eggs spotted with brown, and every day the he bird to and fro near at hand. அந்த he bird என்ன பண்ணுமா? இங்கேயும் அங்கேயும் அப்படியே கை எட்டி பிடிச்சா பிடிச்சிடலாமா, கைக்குள்ளாரையே பறந்துகிட்டே இருக்குமா he bird. அதே மாதிரி ஷீ பேர்டு என்ன பண்ணுமா? ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே ஷீ பேர்டு crouched on her nest, அதோட நெஸ்ட் விட்டு அப்படியே வெளியில வருமா, அமைதியா உட்காந்துருக்குமா, பிரைட்டான ஐஸ்ல அப்படியே பார்த்துட்டு இருக்குமா, அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்குமா. அந்த ஷீபர்ட் எப்படி பிரைட்டா பார்த்துட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் நானும். அண்ட் எவ்ரிடே a curious boy, never too close. அந்த பறவைகளுக்கு பக்கத்துல போகவே மாட்டேன் நான், அதை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். never too close, never disturbing them, cautiously ரொம்ப ரொம்ப கவனமா, பியரிங் அப்படி ஒளிஞ்சிருந்து பார்ப்பேன், அப்சார்பிங் கவனிப்பேன், டிரான்ஸ்லேட்டிங் அந்த பறவைகளோட அந்த கீச்சு குரல்களை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். அந்த பறவைகள் கீ 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 கீன்னு கத்துறதோட அந்த டிரான்ஸ்லேஷன் பாருங்க போயிட்டு கொடுத்துருக்காரு. பறவைகள் என்ன கத்துமா? கீ 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 கீன்னு கத்துறதே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னது? ஷைன் ஷைன் ஷைன், போர் டவுன் யுவர் வார்ம்த் கிரேட் சன், while we bask, baskனா அப்படியே பத்திரமா அடகாக்கிறதுக்காக அமைதியா உட்காந்துருக்குங்களா, அந்த தான் bask. while we bask, we two together, wind blow south or wind blow north, day come white or night come black, home or rivers and mountains from home, singing all time, minding no time, while we two kept together. இப்படிலாம் பாட்டு பாடிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துதான் அந்த பறவைகள் ரெண்டும். சரிங்களா? அந்த 2 பறவைகளும் என்ன பாட்டு பாடிச்சான்? ஷைன் ஷைன் ஷைன், போர் டவுன் யுவர் வார்ம்த் கிரேட் சன். இந்த சன்னே, பிரம்மாண்ட சன்னே, உன்னுடைய கதகதப்பான ஒளி கதிர்களை எங்கள் மேல் பரப்புங்க. எங்கள் மேல் அந்த ஒளி கதிர்களை பரப்புனா தான் எங்க பாடி ஹீட் ஆகும், வார்ம் ஆகும். எங்க பாடி வார்ம் ஆனா தான் நாங்க எங்க உட்காந்துருக்கோம்? வி பேஸ்க் டுகெதர். நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குஞ்சுகளை எல்லாம் பொறுக்கி, இந்த முட்டைகளை வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். அப்போ அந்த கதகதப்பை தாங்க அப்படின்னு கேக்குதான் இந்த 2 பறவைகளும். டூ டுகெதர், காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. விண்டு ப்ளோ சவுத், விண்டு ப்ளோ நார்த்,
டே வருது வெள்ளையா, டே வருது, டே கம் ஒயிட், டே கம் பிளாக். ஹோம் ஆர் ரிவர்ஸ், மவுண்டன்ஸ் ஃப்ரம் ஹோம். தூரத்தில் மவுண்டன்ஸ் இருக்கு. அலபாமான்றது மவுண்டன் இருக்க ஏரியா. அந்த மவுண்டனை பார்த்து பாடிக்கிட்டே இருக்கும். எந்த டைமும் கண்டுக்கிறதே இல்லை. நைட் ஆனாலும் சரி, டே ஆனாலும் சரி. நாங்கள் 2 பேரும் அமைதியாக அந்த முட்டைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு அந்த முட்டையை பொறிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாடுறாங்க. இப்போ மறுபடியும் ஆத்தர் அவர் பேசுறாரு. டில் ஆஃப் அ சடன், திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி கில்ட், அன்னோன் டு ஹர் மேட். அந்த ஆண் பறவைக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. பெண் பறவை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒன் ஃபோர்நூன் the she bird crouched not on the nest. அந்த she bird என்ன பண்ணல, நெஸ்டுக்கு வரவே இல்லை. nor returned that afternoon. அன்னைக்கு சாயங்காலமும் அந்த she bird வரவே இல்லை. யூஸ்வலா காலையிலேயே அந்த she bird வந்து அந்த முட்டை மேல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணும், அந்த முட்டையை பொறிக்கிறதுக்காக, குஞ்சு பொறிக்கிறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டு அந்த தன்னுடைய வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் காலையில வரல, மதியமும் வரல, நார் த நெக்ஸ்ட் அடுத்த நாள் வரல, நார் எவர் அப்பியர்ட் அகைன். அந்த ஷீபேர்டு அதற்கப்புறம் எப்பயுமே வரல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்லைடில் ஒரு ஹாப்பி நோட்டாக இருந்த போயம் இங்கிருந்து அப்படியே ஒரு சோகமான பாடலாக மாறப்போகுது. சரிங்களா? பறவையே எங்கிருக்கிறாய், இனிமேல் தான் ஹீபேர்டு வந்து பாடப்போகுது. And thence forward all summer in the sound of the sea, and at night under the full of the moon is calmer weather, over the hoarse surging of the sea, or flitting from the briar to briar day by day. I saw, I heard at intervals, the remaining one, the he-bird, the solitary guest of Alabama. ஸோ இப்போ அதற்கப்புறத்துலேருந்து இங்கேயும் அங்கேயும் கத்திக்கிட்டே இருக்கான். அந்த சம்மர் சீசன் ஃபுல்லாக அந்த கடற்கரை எல்லா இடத்துலையும் நைட்னாலும் சரி, ஃபுல் மூனை வந்தாலும் சரி, காமான வெதர்லையும் இந்த பறவை மட்டும் கத்திக்கிட்டே இருக்கான். கடல் வந்து கொந்தளிச்சாலும் இந்த பறவை கத்திக்கிட்டே இருக்கான். ஒரு பிரயர் டு பிரயர், ஒரு அந்த பெரி மரத்துலேருந்து மரம் விட்டு மரம் மாறி மாறி கத்திக்கிட்டே இருக்கான் வித்தவுட் எனி இன்டர்வல்ஸ். ஒரே ஒரு பேர்டு மட்டும்தான் இருக்கான், அந்த ஹீ பேர்டு. அலபாமாலேருந்து 2 பறவைகள் வந்துச்சு. இப்போ அதில் யார் இருக்கா, சாலிட்டரி கெஸ்ட் மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு கெஸ்ட் மட்டும்தான், ஒரே ஒரு பறவை மட்டும்தான் இருக்கு. அந்த பறவை கத்திக்கிட்டே இருக்கான். முன்னாடி 2 பறவையும் சேர்ந்து கத்தும் போது ஷைன் ஷைன் ஷைன்னு கத்துச்சு. இப்போ இந்த ஹீபேர்டு மட்டும் கத்துது. என்னன்னு கத்துது, ப்ளோ ப்ளோ ப்ளோ, ப்ளோ அப் sea winds along Pomanac shore. I wait and wait till you blow my mate to me. Yes, when stars glistened all night long on the prong of moss scalp stake, down almost amid the slapping waves sat the lone singer wonderful causing tears. அப்படின்னு கத்துதான். பறவையே எங்கிருக்கிற, அதான் ப்ளோ ப்ளோ ப்ளோ, காற்றே, இந்த பாமனாக் கடற்கரையில் வீசும் காற்றே, வேகமாக வீசு வேகமாக வீசு, என்னை நோக்கி வீசு. அப்பதான் இறை தேடி போயிருக்கா இல்லை எங்க போயிருக்குன்னு தெரியலையே என்னுடைய ஷீபேர்டு, அது சீக்கிரம் என்கிட்ட வரும். ஏன்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐ வெயிட் அண்ட் வெயிட் அன்டில் யூ ப்ளோ மை மேட் டு மீ. அந்த உன்னோட மேட்டை என்கிட்ட ப்ளோ பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், வென் ஷி ஸ்டார்ட் கிளிசன்ட். தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் கீது அவளா கீது இருக்குமோ. ஆல் நைட் லாங் ஆன் த ப்ராங்னா நைட்டு உச்சி, நைட்டில் மாஸ் ஸ்கேல்ப்டு ஸ்டேக், குச்சிலாம் சின்ன சின்ன மாசா பனியெல்லாம் இதாயிடுச்சு, எதுவுமே இல்லை. டவுன் ஆல்மோஸ்ட் அமிட் ஸ்லாப்பிங் வேவ்ஸ் எல்லாம் வந்து இந்த கடற்கரையில் அடிச்சு அரையிற மாதிரி வந்து அடிக்குதான். ஆனால் என்னுடைய ஷீபேர்டு மட்டும் காணும். இதனால அந்த தனிமையா உட்கார்ந்துருக்க அந்த ஹீபேர்ட் என்ன பண்ணுதான், அண்ட் சாட் த லோன் சிங்கர் ஒண்டர்ஃபுல் காசிங் டியர்ஸ். அந்த லோன் சிங்கர் என்ன பண்ணுதான், அழுகாத குறையா கத்திக்கிட்டு இருக்கான். அந்த லோன் சிங்கர் என்ன பண்ணுதா, ஹி கால்ட் ஆன் ஹிஸ் மேட், தன்னுடைய மேட்டுக்காக கூப்பிடுது. ஷி போர்டு ஃபோர்த் த மீனிங் விச் ஐ ஆஃப் ஆல் மென் நோ. அந்த பறவை பாடுறது மேலான என்ன மாதிரி எல்லா மேலுக்கும் புரியும். என்ன பாடுது, எங்க இருக்க, சீக்கிரம் வா, உனக்காக தான் நான் காத்திருக்கேன். பறவையே எங்கிருக்கிறாய், பறக்கவே உன்னை அழைக்கிறேன்.
அப்படின்னு அந்த இதை சொல்றாராம். எனக்கு தெரியும், எஸ் மை பிரதர் ஐ நோ. அந்த பறவை பாடுற பாட்டோட அர்த்தம் எனக்கு தெரியும். The rest might not, but I have treasured every note. அந்த பறவையோட எல்லா பாட்டோட அர்த்தமும் எனக்கு தெரியல, ஆனா அந்த பறவையோட எல்லா நோட்ஸையும் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். For more than once, dimly down to the beach gliding. அந்த பீச்சோட மறையிற வரைக்கும் அந்த பறவை பாடிக்கிட்டே இருக்கான். Recalling now the obscure shape, the echoes, the sounds, and sight after their sorts. எல்லா இடத்துலையும் பார்க்குதான், எல்லா இடத்துலையும் பார்க்குது, சுத்தி சுத்தி பார்க்குது. சரிங்களா? எங்கேயுமே காணோம். Silent avoiding the moonbeams. Silent avoiding the moonbeams, blending myself with the shadows. அந்த மூன் பீம்ஸை கூட அது கன்சிடர் பண்ணவே இல்லை. மூன் பீம் ரொம்ப அழகா இருக்கான், அதை கூட அது கன்சிடர் பண்ணவே இல்லை. பிளெண்டிங் மைசெல்ஃப் வித் த ஷேடோஸ். என்னையும் அது கண்டுக்கவே இல்லை. யூஸ்வலா நான் வரும்போதெல்லாம் என் கைக்கு இங்கேயும் அங்கேயும் பறந்து பறந்து போயிட்டு இருந்தது அந்த பறவைகள். என்னையும் கண்டுக்கல, அந்த மூன் பீம்ஸையும் கண்டுக்கல. ஹாஃப் மூனா இருக்கும் அப்படின்றது நெக்ஸ்ட் பின்னாடி வரும். சரிங்களா? பறவை ஆனா என்ன பண்ணுது? எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ரீகாலிங் நவ் த அப்ஸ்கியூர் ஷேப், த எக்கோஸ், த சவுண்ட்ஸ் அண்ட் சைட் ஆஃப்டர் their sorts. இது அதுவா இருக்கு. இப்போ நீங்க ஏதாவது ஒன்று தொலைச்சிட்டு தேடும் போது பார்த்தீங்கன்னு வைங்களேன், பார்க்குற இடம்லாம் அதாக தான் தெரியும். பார்க்குற இடம்லாம் அதான். இந்த போயம்லையும் நாமத்துக்குமார் சொல்றாரு, பார்க்கும் திசைகள் எல்லாம் பாவை முகம் அல்லவா, பாவை முகம் வருதே. அதே அடுத்த அந்த, ஏன்னா அந்த எல்லா இடத்துலையும் அந்த பறவை இருக்க மாதிரி தான் இந்த பறவைக்கு கேட்குதான். லெட்டஸே ரொம்ப இப்படி ஈஸியாக உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். திடீர்னு ஒரு தோடை தொலைச்சிட்டீங்க, இல்லை ஒரு திருகாணி தொலைச்சிட்டீங்க. கண்டிப்பாக எல்லாத்தோட லைஃப்லையும் அந்த திருகாணி தொலைச்சி தேடுற ஒரு இது இருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்த திருகாணி இருக்க மாதிரியே தெரியும். சின்ன சின்ன குப்பையெல்லாம் திருகாணி மாதிரி தெரியும். பார்க்கும் திசைகள் எல்லாம் அந்த பெண் பறவையின் முகம் அல்லவோ. மீன்கள் காணலின் நீரில் தெரிவதுண்டோன்ற மாதிரி அந்த பறவையின் முகம் எல்லா பக்கமும் தெரியுதா. அந்த obscure shape, recalling now the obscure shapes, the echoes, the sounds and sight after their sorts. White arms out in the breakers tirelessly tossing. அந்த பேர்டு வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். அந்த ஒயிட் ஆர்ம்ஸ் வந்து டயர்ட் ஆகாம கத்திக்கிட்டே இருக்கான். டயர்லெஸ்லி டாஸிங், கத்திக்கிட்டே அந்த பறவையோட சிறகை வந்து அடிச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பறக்குதான், கத்திக்கிட்டே பறக்குதான். அந்த பறவை தான் அப்படி கத்திக்கிட்டே இருக்கான். இவருக்கு என்ன பிரச்சனை தெரியல, தெரியாம போகல. இவர் என்ன பண்றாரு? நானும் வெறுங்காலோட, ஐ வித் பேர் ஃபுட், எ சைல்டு, த விண்ட் வாஃப்டிங் மை ஹேர். காத்து என் முடியெல்லாம் களைச்சிட்டு போனாலும் நான் என்ன பண்றேன்? லிசன்ட் லாங் அண்ட் லாங், லிசன் டு கீப் டு சிங், நவ் டிரான்ஸ்லேட்டிங் த நோட்ஸ். நீ பாடுறதெல்லாம் நான் இப்ப டிரான்ஸ்லேட் பண்றேன் தோழரே. உன்னோட சோகத்தை நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் நண்பரே. ஃபாலோயிங் யூ மை பிரதர். உன்னுடைய சோகத்தை நான் மாத்துறேன். அதான் நான் மாத்துறேன்னா நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் சகோதரா. க்ளோஸ் ஆன் இட்ஸ் வேவ் சூத்ஸ் த வேவ் பிஹைண்ட். அந்த வேவ்ஸ் வந்து என்ன பண்ணுதான்? அப்படியே வந்து அருமையா அடிச்சுட்டு போதான். நீங்க இந்த மாதிரி எதையாவது ஒன்று தொலைச்சிட்டு தேடும் போது பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம மைண்ட் எதுவுமே இருக்காது. அந்த டைம்ல காத்து வந்து அழகா அடிச்சாலும் அந்த காத்தை நம்ம ரசிக்க மாட்டோம். கடற்கரையில் எங்கேயாவது எதையாவது கீழே போட்டுட்டு தேடும் போது அந்த கடற்கரையோட அலைகள் வந்து உங்க காலில் பட்டா கூட அப்போ உங்களுக்கு அந்த கடற்கரையோட அலைகளை ரசிக்க முடியாது. இங்கேயும் அதே மாதிரி தான். வேவ்ஸ் வந்து ஒரு வேவ்ஸா அழகா, ரொம்ப ரஷ்ஷாலாம் வேவ்ஸ் இல்லை, சூட்ஸ்னா என்ன, ரொம்ப இதமா மிருதுவா அது வேவ்ஸ் எல்லாம் வருதான். ஒரு வேவ் திரும்ப வருதான். அண்ட் அகெயின் அனதர் பிஹைண்ட், எம்ப்ரேசிங் அண்ட் லாப்பிங் எவ்ரி ஒன் க்ளோஸ், பட் மை லவ் சூட்ஸ் நாட் மீ. ஒரு அலைகளும் தொடர்ந்து வந்து ஒன்றோடு ஒன்று கட்டி பிணைந்து கொள்கிறது, ஒரு கடல் அலைகளும். ஆனால் என் காதலி என்னுடன் எனக்கு மை லவ் சூட்ஸ் நாட் மீ.
என்னுடைய காதலி என்னோடு வந்து என் கூட வந்து உறவாடலையே. ஒரு அலைகளும் இன்னொரு அலையோட உறவாடி ஒன்னொன்னும் இன்னொன்னுக்கு சூத்கான பெஸ்ட் தமிழ் வேர்டு என்னன்னா சூதிங், கிவிங் கம்ஃபர்ட். அழகான தமிழ் வார்த்தை டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. கிவிங் கம்ஃபர்ட், அந்த மன பாரத்தை குறைக்குது அந்த வேவ்ஸ். ஆனா இந்த பறவையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஷீபேர்டு வந்தாதான் என்னுடைய மன பாரம் குறையும். மை லவ் சூஸ் நாட் மீ, நாட் மீ. லோ ஹேங்ஸ் த மூன், இட் ரோஸ் லேட், இட்ஸ் லாகிங், ஓ ஐ திங்க் இட்ஸ் ஹெவி வித் லவ், வித் லவ். அந்த மூன், நிலா வானத்தின் உச்சியில் இல்லாம தொங்கிட்டு இருக்கான் நிலா. ஏன் அந்த நிலா வானத்தின் உச்சியில் இல்லாம தொங்கிட்டு இருக்கான்? ஏன்னா நிலா ஃபுல்லா காதல் நிறைஞ்சிருக்கு. அந்த காதல் நிறைஞ்சதுனால நிலா வெயிட் தாங்காம ஹெவி வித் லவ், வித் லவ். ஓ மேட்லி த சீ புஷஸ் அப்பான் த லேண்ட். இந்த சீ என்ன பண்ணுதா? காதல் நிறைந்ததுனால, காதல் நிறைஞ்சிருச்சான். இப்போ ஒரு பால் வந்து ஹீட் அதிகமாகும் போது பால் வந்து பொங்கி வெளியில வர்ற மாதிரி இந்த சீ வந்து நிறைஞ்சதுனால லேண்ட நோக்கி நிறைஞ்சு. ஏன் சீ வந்து எதனால நிறைஞ்சதான்? லவ்வால நிறைஞ்சிருக்கான். ஓ மேட்லி த சீ புஷஸ் அப்பான் த லேண்ட் வித் லவ், வித் லவ். ஓ நைட். எல்லாமே இருக்கு, எல்லாமே சந்தோஷமா இருக்கு, என்ன சுத்தி எல்லாமே சந்தோஷமா இருக்கு. ஆனா நான், ஓ நைட், இந்த இரவு, do I not see my love fluttering out among the breakers? breakersனா waves. இந்த கடல் அலைகளிலிருந்து ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு குரலிட்டு அந்த என்னுடைய அந்த காதலி வந்து விடாதோ, எங்கிட்ட திரும்பி வந்துடாதோ அப்படின்னு ஏக்கத்துல பார்த்துக்கிட்டே இருக்காராம். எவ்வளவு ஒரு வலி பாருங்க. சரிங்களா? தூரத்துல ஏதோ ஒண்ணு கருப்பா தெரியுதான் கடற்கரையில அந்த நிலா வெளிச்சத்துல கடல் வந்து வெள்ளையா தெரியுதான். அதுக்கு மேல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கருப்பா தெரியுதான். அது கேக்குது, வாட் இஸ் தட் லிட்டில் பிளாக் திங் ஐ see there in the white? வாட் இஸ் த லிட்டில் பிளாக் திங் ஐ see there in the white? ஒருவேளை அது என்னுடைய காதலியாக இருக்குமோ அப்படின்ட்டு என்ன பண்றாரு, என்ன பண்ணுது அந்த மேல் பேர்டு, வேகமா கத்துதான். High and clear I shout my voice over the waves. Surely you must know who is here, you must know who am I, my love. நான் வேகமா கத்துறேன். ஒருவேளை நீதான்னா இந்த சத்தம் என்னுடையது. இந்த சத்தத்தை நோக்கி நீ கண்டிப்பா வருவ. அதனால இன்னும் அதிகமாக என்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு கத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னுடைய இதெல்லாம் என்னுடைய எல்லா பலத்தையும் கொடுத்து நான் கத்துறேன். என்னுடைய சத்தம் உனக்கு கேட்டுச்சுன்னா சீக்கிரமா. இந்த போயம் முடிச்சோடனே இன்னைக்கு போய் 2 நல்ல ஹெட்போனை எடுத்து நல்ல காதுல கேட்டு இந்த பாட்டை வந்து பறவை எங்கிருக்கிறாயில கேட்டுட்டு இருங்க. அப்போ வந்து இளையராஜா ஒரு இடத்துல பயங்கர பீக்ல ஹை பிச்சில் பாடுவார். செம்மையா இருக்கும் அந்த இடம். பயங்கர ஹை பிச்சில் இருக்கும். அந்த லைனே சூப்பரா இருக்கும். கதை பேசி கொண்டு வா காற்றோடு போவோம், உரையாடல் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும் அப்படின்னு அந்த பாட்டோட அந்த லைன் கேட்கும் போது உங்களுக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த மாதிரி இந்த பறவை என்னால எவ்வளவுக்கு எவ்வளவு என்னோட வாய்ஸை வந்து ஒன்று திரட்டி உச்சபட்ச குரல்ல கத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் கத்துறேன். High and clear I shoot my voice over the waves. Surely you must know who is here, you must know who I am, my voice. அந்த இது முடிஞ்ச உடனே அப்படியே அமைதியாகிறார். அந்த பறவை வந்து அமைதியாவது. லோ ஹேங்கிங் மூன். ஐயோ, இந்த மூனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் வலி அதிகமாகுதே. அந்த மூனை பார்க்குது அந்த பறவை. யோசிச்சு பாருங்க, பறவையோட சிந்தனை பாருங்க.
அந்த மூன்ல அங்கங்க அங்கங்க சில டஸ்கி ஸ்பாட் இருக்கு இல்லையா, கலர் கலரா அங்கங்க கலர் கலரா இல்ல, அந்த ஸ்பாட் ஸ்பாட்டா மூன்ல வந்து நிலால அங்கங்க சில அழுக்கு மாதிரி புள்ளிகள்லாம் இருக்குல்ல, அது கேக்குது. வாட் இஸ் த டஸ்கி ஸ்பாட் இன் யோர் பிரவுன் எல்லோ? பிரவுன் எல்லோவா இருக்கு இந்த மூன்ல, அங்கங்க பிரவுனா இருக்கே, அது எல்லாம் என்ன? ஓ, இட் இஸ் த ஷேப், இட் இஸ் த ஷேப் ஆஃப் மை மேட். ஐயோ, அதுதான், அந்த மாதிரி தான் என்னுடைய காதலியும் இருப்பா. ஓ மூன், ப்ளீஸ் டு நாட் கீப் ஹர் ஃப்ரம் மீ எனி லாங்கர். ஐயோ, என்ன அவகிட்ட இருந்து பிரிச்சு வச்சிடாத, தயவு செய்து கொடுத்துரு. என்னவள் உன்னிடம் இருந்தால் தயவு செய்து கொடுத்துரு. ஓ மூன், இந்த லைன் பாருங்க, ஒரு லைன் போதும். ஓ மூன், டு நாட் கீப் ஹர் ஃப்ரம் மீ எனி லாங்கர். என்னால தாங்க முடியாது. என்னோட ஷீபேர்டுக்காக நான் காத்திருந்து காத்திருந்து தவிச்சு போயிட்டேன். அது வந்தா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். லேண்ட், லேண்ட், ஓ லேண்ட். இவ்வளவு நேரம் மூன் கிட்ட பேசினாரா, முன்னாடி சி கிட்ட பேசினார், இப்ப லேண்ட் கிட்ட பேசுறாரு. விச்செவர் வே ஐ டர்ன், எங்கே திரும்பினாலும், பார்க்கும் திசைகள் எல்லாம் பாவை முகம் வருதே. Whichever way I turn, oh, I think you could give me my mate back again if you only would. உன்னால மட்டும்தான் முடியுது, தயவு செய்து கொடுத்துரு. Please, I am lonely, I am in a solitary state. Please give her back. For I am almost sure I see her dimly whichever way I look. ஐயோ, எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு அவ முகம் தானே தெரியுது. நிலால பார்க்கிறேன், நிலாலையும் எனக்கு அவள் பறக்கிற மாதிரி தானே தெரியுது. இந்த பூமியில எந்த திசையில திரும்பினாலும் அந்த பறவை பறந்துட்டு இருக்க மாதிரி என்னுடைய மேட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. டிம்மா வேற தெரியுது. பார்க்கும் திசைகள் எல்லாம் பாவை முகம் வருதே. சரிங்களா? அடுத்து ரைசிங் ஸ்டார்ஸ் பார்த்து, ஓ ரைசிங் ஸ்டார்ஸ், perhaps the one I want so much will rise with some of you. இன்னும் நல்லா இது பண்ணுங்க, நானு இன்னும் சத்தமா பாடுறேன், என்னுடைய சவுண்ட அவகிட்ட போய் கொண்டு சேர்த்து விடுங்கள். ஓ த்ரோட், கத்தி கத்தி பாக்குறேன், என் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. ஓ த்ரோட், தொண்டை நடுங்குது. ஓ ட்ரெம்பிளிங் த்ரோட், இன்னும் சத்தமா பாடு, உன்னால இவ்வளவுதான் சத்தம் வர முடியுமா அப்படின்னு தன்னோட தொண்டைக்கிட்டேயே கேக்குது, தன்னுடைய குரல் கிட்டேயே அந்த பறவையை ரெக்வஸ்ட் பண்ணுது, இன்னும் சத்தமா பாடு, இந்த சத்தம் ஒருவேளை அவளுக்கு ரீச் ஆகலையோ என்னவோ, இன்னும் சத்தமா நடுக்கம் இல்லாம பாடு. ஓ த்ரோட், ஓ ட்ரெம்பிளிங் த்ரோட், சவுண்ட் கிளியரர் த்ரூ த அட்மாஸ்பியர். இந்த சத்தத்தை நல்லா கிளியரா கொண்டு போய் எல்லா இடத்துலையும். பியர்ஸ் த வுட், பியர்ஸ் த வுட்னா என்னது, மரக்கட்டையை உடையா இல்ல, காடுகளுக்குள்ளாலாம் என்னோட குரலை உட்புகுத்து. பியர்ஸ், பியர்ஸ்னா என்னது, ஊடுருவச்சை, இந்த கானகத்திற்குள் என் குரலை ஊடுருவச்சை. The earth somewhere listening to catch, எங்கேயாவது ஒரு பக்கம் என்னோட வாய்ஸை எல்லா இடத்துலயும் எக்கோ பண்ணவை. ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல நான் கத்துறது கேட்கும்ல, somewhere listening to catch, you must be the one I want. ஐயோ, உன்னைத்தான் நானும் தேடிட்டு இருந்தேன், அவளும் வருவாளே. ஷேக் அவுட் கேரல்ஸ், கேரல்ஸ் என்னது, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேரல்ஸ் பாடுங்க, குரூப்பா கோரஸ் பாடுங்க. ஷேக் அவுட் த கேரல்ஸ், நான் தனியா இருக்கேன், சாலிட்டரி ஹியர். த நைட்ஸ் கேரல், இரவின் கீதங்களே, இரவின் கீதங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து அவளை என்னிடம் கொண்டு வாருங்கள். கேரல்ஸ் ஆஃப் லோன்சம் லவ், பியூட்டிஃபுல் வேர்ட். கேரல்ஸ்னா என்னதுங்க, கோரஸா பாடுறதே கேரல்ஸ். ஆனா இங்க பாருங்க, ஆக்சிமோரானிக் ஃப்ரேஸ், கேரல்ஸ் ஆஃப் லோன்சம் லவ். இந்த கேரல் வந்து ஒரு தனி ஒன் சைடு லவ், ஒரு தனி காதலோட ஒரு கூட்டு பாடலா இருக்கு. டெத் கேரலாவும் இருக்கு, ஒரு மரண கீதமாக கூட இருக்கலாம். கேரல்ஸ் அண்டர் த லாகிங், இந்த கேரல்ஸ்ல அவ்வளவு பவர் இல்லாம கூட இருக்கலாம். எல்லோ, எல்லோனா டல் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். வேனிங், வேனிங் மூன் அப்படின்னாலும் என்னது, தேய்ந்து கொண்டிருக்கிற மூன். அண்டர் தட் மூன் வேர் ஷி ட்ரூப்ஸ் ஆல்மோஸ்ட் டவுன் இன் த சீ,
அந்த அன்னைக்கு ஒரு நாள் அவளை கடைசியா பார்க்கும்போது அந்த 3 கீழே தான் அப்படியே பறந்து அப்படியே கீழே அப்படி தாழ்வா பறந்து போயிட்டு இருந்தான். ஓ ரெக்லஸ் டெஸ்பைரிங் கேரல்ஸ், என்னுடைய கீதங்களே எல்லா இடத்துக்கும் போங்க, கீழே ரொம்ப கம்மியாயிராதீங்க, எல்லா இடத்துக்கும் போங்க. ரொம்ப சத்தத்தை ரொம்ப ஹெவியா போட்டிங்கன்னா என்ன பயந்துக்குவா, சாஃப்டாகவும் இருங்க, பட் சாஃப்ட், சிங்க்லோ, சாஃப்ட், லெட் மீ ஜஸ்ட் மர்மா. ஒருவேளை நான் சத்தமா பாடுறதுக்கு இது பயமா இருக்கலாம், அதனால நான் சில நேரம் முணுமுணுக்கிறேன், மர்மா. அண்ட் டூ யூ வெயிட் அ மூமெண்ட், யூ ஹஸ்கி நாய்ஸ்டு சி, ஏ கடற்கரையே, கடல் அலைகளே, என்னுடைய குரல் என்னவளுக்கு கேட்காமல் போயிடும். உன்னுடைய அலைகள் சத்தம் வந்து 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 என்னுடைய சத்தத்தை வந்து என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. கொஞ்ச நேரம் அமைதியாரு, கொஞ்ச நேரம் அமைதியாரு. For somewhere I believe I heard my mate responding to me. கடல் அலைகளை தயவு செய்து கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, என் காதலி எங்கேயோ இருந்து மாமா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு கத்துற சவுண்ட் எனக்கு கேட்குது, ஆனா உங்களோட அலைகள் வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தயவு செய்து கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஃபார் சம்வேர் ஐ பிலீவ், நான் என்ன நம்புறேன், என்னோட மேட் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஐ ஹர்ட் மை மேட் ரெஸ்பாண்டிங் டு மீ. ஆனா ரொம்ப மைல்டா தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஏன்னா மேபி அந்த இன்னொரு ஷீபர்டு காயப்பட்டிருக்கலாம். சோ ஃபெயிண்ட்னு ரொம்ப மைல்டான சவுண்டு தான் வருது. ஏதோ எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. உண்மையாலுமே அது ஷீபர்டோட சவுண்டா, இல்ல இது மனசுக்குள்ள இருக்க அந்த கத்தம் தான், இங்க இருக்கேன் வந்துட்டேன், தான் அங்க இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஏதோ காதுக்குள்ள மைண்டுக்குள்ள ஓடுற சவுண்டா. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த திருகாணி இது பண்ணும்போது எதை பார்த்தாலும் அது மாதிரியே தெரியும். சின்ன ஒரு கல் இருந்தா கூட அது மாதிரியே தெரியும். அப்ப பார்த்து சேஃப்டி பின்னெல்லாம் கோல்டு கலர்ல நமக்கு காட்சி அளிக்கும். ஒரு குண்டூசிலாம் கோல்டு கலர்ல நமக்கு காட்சி அளிக்கும். அது மாதிரிதான் இந்த பறவையோட சத்தம் ஒரு கேட்கிற மாதிரி இருக்கான் மேல் பேர்டுக்கு. For somewhere I believe I heard my mate responding to me, so faint I must be still to listen. அமைதியா இருந்து கேளு. அந்த பறவை ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஷீபர்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதனால ஹீபர்ட் என்ன சொல்லுது, அமைதியா இருந்து கேளு, நல்லா கவனி, எந்த பக்கத்துல இருந்து சத்தம் வருதுன்னு கவனி. But not altogether still, for then she might not come immediately to me. ரொம்ப அமைதியா இருந்துட்டுனா ஐயோ நான் இல்லைன்னு நினைச்சிட்டு அது பறந்து வேற எங்கேயாவது போயிடும். அப்போ அப்பப்ப கத்து. Don't be decoyed elsewhere. டிகாய்னு எல்லா இடத்தையும் மூடி வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு, ஐயோ இது காற்றோட விசில் சவுண்ட் ஆச்சு, தட் இஸ் த விசில் ஆஃப் த விண்ட். நம்ம தேடிட்டு இருக்கும்போது சேஃப்டி பின் அப்படியே கோல்டு கலர்ல கிடைச்சிருச்சுடா திருகாணி அப்படின்னு போய் பார்த்தோம்னா அது சேஃப்டி பின். அது மாதிரி அமைதியா கேட்குது, அந்த பறவையோட சத்தம் மாதிரி கீன்னு சவுண்ட் வருது. அப்புறம் நல்லா உற்று கவனிச்சாதான் அது விண்டோட விசில் சவுண்டு. இட் இஸ் நாட் மை வாய்ஸ், நான் எதிர்பார்க்கிற வாய்ஸ் அல்ல. தட் இஸ் த ஃப்ளட்டரிங் ஆஃப் த ஸ்ப்ரே. இந்த சின்ன சின்ன இந்த ஸ்ப்ரே சவுண்ட்ஸ், தண்ணி சிந்தற சவுண்டு. தோஸ் ஆர் த ஷேடோஸ் ஆஃப் த லீவ்ஸ். இவ்வளவு நேரம் கேட்டு இருந்தது அங்கங்க பறவை பறக்கிற மாதிரி பார்க்கும் திசைகள் எல்லாம் அந்த பெண் பறவையின் முகமல்லவோ அப்படின்னு இருந்தது, அதெல்லாம் சில நேரம் ஷேடோஸ் ஆஃப் த லீவ்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் வருது. ஓ டார்க்னஸ், ஓ இன் பெயின், ஓ ஐ எம் வெரி சிக் அண்ட் சாரோஃபுல். இருண்டுகிட்டே இருக்கு, நானும் ஏமாற்றத்துடன் கத்திக்கிட்டே இருக்கேன். கத்தி 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 நான் சிக்காயிட்டேன், சாரோ ஆயிட்டேன். ஓ பிரவுன் ஹேலோ, ஹேலோனா கிரவுன் அர்த்தம். ஓ பிரவுன் ஹேலோ இன் த ஸ்கை நியர் த மூன், ட்ரூப்பிங் அப்பான் த சீ. அந்த கடலுக்கு மேல கடலும் சீயும் வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அதற்கு மேல ஒரு சின்ன ஸ்கைக்கு மேல ஒரு சின்ன ஒரு கிரவுன் மாதிரி என்ன தெரியுதான். ஓ ட்ரபிள்டு ரிஃப்ளெக்ஷன் இன் த சீ, ஓ த்ரோட், ஓ ட்ரெம்பிளிங் த்ரோட், அண்ட் ஐ சிங்கிங் யூஸ்லெஸ்லி ஆல் த நைட். நானும் உச்ச குரல்ல கத்துறேன். கடல், அந்த கடலோட எட்ஜு வரைக்கும் கத்துறேன். கடலும்
வானமும் சந்திக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல அந்த அந்த கிரவுன் அந்த பிரவுன் ஹேலோல என் சத்தம் கேட்குற அளவு கத்துறேன். என்னோட சத்தம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஆரியா சிங்கிங், ஆரியான சாங். ஆல் எல்ஸ் கண்டினியூயிங், என்னோட சத்தம் மட்டும் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஏன்னா இந்த பறவை கத்தி 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 பறவையோட வாய்ஸ் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பறவை அப்படியே டல் ஆகிக்கிட்டே போகுது. ஷீ இஸ் கெட்டிங் சிக், ஷீ இஸ் பிகமிங் சிக். ஆனா மற்றதெல்லாம் என்னது? மற்றதெல்லாம் அது அது பாட்டுக்கு அது இயல்பில் நடந்துகிட்டே இருக்கு. ஆல் எல்ஸ் கண்டினியூயிங், the stars shining, the winds blowing, and the notes of the bird continues echoing with angry moans. The fierce old mother incessantly moaning on the sands of Pomanac shore, grey and rustling. நான் கத்திக்கிட்டே இருக்கேன். நான் எல்லாம் மற்றது எல்லாமே அதோட வேலையை அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. என் சவுண்டு மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் நான் விடாமல் கத்திக்கிட்டே இருக்கேன். இன்செசன்ட்லி மோர்னிங். சரிங்களா? நான் கத்திக்கிட்டே இருக்க மாதிரி அந்த ஃபியர்ஸ் ஓல்டு மதர் அப்படின்னு அவர் சொல்றது சீயை சொல்றாரு இந்தியா. அந்த பேர்டு வந்து எதை சொல்லுது? சீயும் என்ன பண்ணுது? அப்படியே அதுவும் என்னது? முனவிக்கிட்டே இருக்குது. அலை வந்து வந்துகிட்டே இருக்குது. எங்க? ஆன் த சாண்ட்ஸ் ஆஃப் பாமனாக் ஷோர்ஸ் கிரே. ஷோர் வந்து கிரே கலர்ல இருக்கு. அது ரஸ்லிங், அலைகள் சத்தம் வந்து அலையை அடிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லோ ஹாஃப் மூன் என்லார்ஜ், இப்போ அந்த மூன் இன்னும் பெருசா இருக்கு. ஷாகிங் டவுன், அது இன்னும் அப்படியே கீழே தாழ்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. ஷாகிங் டவுன், இறங்கிக்கிட்டே இருக்கு. மூன் ட்ரூப்பிங், தாழ்ந்துகிட்டே இருக்கு. உச்சியிலிருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. த ஃபேஸ் ஆஃப் த சீ ஆல்மோஸ்ட் டச்சிங். அந்த மூன், உச்சியில இருந்த மூன் ஒரு 10 o'clock பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ உச்சியில இருந்த மூன் கரெக்டாக 9 o'clock பொசிஷனுக்கு வந்துருச்சு. 9 o'clock பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட சீயை தொட போகுது. த பாய்ஸ் எக்ஸ்டாட்டிக். த பாய் வந்து அப்படியே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான், எல்லாத்தையும் பார்க்குறான். with his bare feet the waves, with his hair the atmosphere dallying. அவன் வெறுங்காலோட இந்த அட்மாஸ்பியர் என்ன பண்றான்? டாலிங். he is observing. the love in the heart long pent, now loose, now at last tumultuously bursting. அந்த லவ் அந்த ஹார்ட்ல இருந்தது பாருங்க, அது இப்போ என்ன ஆகுது? tumultuously bursting, திடீர்னு வந்து வெடிக்குதான். சரிங்களா? திடீர்னு அந்த இவ்வளவு நேரம் இருந்த அந்த இது திடீர்னு அதிர்ச்சியோட, டெமல்ச்சுவஸ்லினா வெரி நாய்ஸிலி, ஒரு பேர் அதிர்வோடு, டெமல்ச்சுவஸ்லினா அந்த சத்தம்லாம் பயங்கரமா வெடிக்குதான். த ஏரியாஸ் மீனிங் த இயர்ஸ், த சோல் ஸ்விஃப்ட்லி டெபாசிட்டிங். அந்த சாங் வந்து என்ன ஆகுது? சாங் வந்து எல்லா இடத்துலையும் டெபாசிட் ஆகுதான். The strange tears down the cheeks chorusing. அந்த பறவை கத்தி கத்தி பார்க்குது. பறவைக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் நம்மால் வராதுன்னு, அழுக ஆரம்பிக்குது. இதெல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. த கலோகை தேர், த ட்ரையோ ஈச் அட்டரிங் த அண்டர் டோன், த சேவேஜ் ஓல்டு மதர் இன்செசன்ட்லி கிரையிங். இந்த மூணும் இந்த பறவையோட வாய்ஸை புரிஞ்சுக்கிட்டு, அதுல இந்த சேவேஜ் ஓல்டு மதர்னா சி என்ன பண்ணுது? பறவைக்காக அழுக ஆரம்பிக்கிறான். த பாய்ஸ் சோல் கொஸ்டின்ஸ் சல்லன்லி டைவிங். சல்லன்லினா சேடா அந்த பாய் வந்து கொஸ்டின் பண்றாராம். சம் ட்ரவுண்ட் சீக்ரெட் ஹிஸ்ஸிங் டு த அவுட் செட்டிங் பார்ட். இந்த அவுட் செட்டிங் பார்ட்னா, அவுட் செட்டிங் பார்ட் ரெஃபர்ஸ் டு த ஹீபர்ட். அந்த ஹீபர்டுக்காக சில சீக்ரெட்லாம் இப்ப ரிவீல் ஆகுது. யாருக்காகவும் பேசாத கடல் பேசுதான். டெமன் ஆர் பேர்ட் செட் த பாய்ஸ் சோல். பாயோட சோல் சொல்லுதான், இது பறவையா இல்லை ராட்சசனா? இட் இஸ் இன்டீட் டுவர்ட் யுவர் மேட் யூ சிங், ஆர் இஸ் இட் ரியலி டு மீ? நீ தொலைந்து போன உன் காதலிய பார்த்து பாடுறியா இல்லை என்ன பார்த்து பாடுறியா? ஃபார் ஐ தட் வாஸ் அ சைல்டு, மை டங் இஸ் யூஸ் ஸ்லீப்பிங், நவ் ஐ ஹவ் ஹர்ட் யூ, நவ் இன் அ மூமெண்ட் ஐ நோ வாட் ஐ எம் ஃபார், ஐ அவேக். முக்கியமான லைன். இவ்வளோ நேரம் அந்த சைல்டு அந்த பறவையோட பாட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா?
இப்ப என்ன சொல்றாரு, இவ்வளவு நேரம் நீ யாரை பார்த்து பாடிட்டு இருந்த? உன்னுடைய ஷீபேர்டை நோக்கி பாடிட்டு இருந்தியா, இல்ல என்ன நோக்கி பாடிட்டு இருந்தியா? உன்னுடைய பாட்டை கேட்டுட்டு இருந்த, தூங்கிட்டு இருந்த என்னோட நாக்கு உன்னுடைய பாட்டை கேட்டு எழுந்துருச்சு. And already 1,000 singers, 1,000 songs, 1,000 warbling echoes have started to life within me, never to die. உன் பாட்டை கேட்ட மறுநொடி எனக்குள்ள இருந்த 1000 பாடல்கள் உதித்து விட்டது. 1000 பாடகர்கள் உதித்து விட்டனர். 1000 தொந்தரவு செய்யும் எதிரொலிகள் உதித்து விட்டது. இனிமேல் என் உடலுக்குள் என்ன வராது? இந்த 1000 பாடல்களும், இந்த 1000 பாடல்களும், ஆயிரக்கணக்கான எதிரொலிகளும் மறையாது. which means உன்னை அந்த பறவையோட தனிமையை கேட்டுட்டு இருந்த, பார்த்துட்டு இருந்த இந்த பையன், அவனுக்குள்ள இந்த பொயட் வந்து பிறந்துட்டான். ஓ யூ சிங்கர் சாலிட்டரி, சிங்கிங் பை யோர் செல்ஃப், ப்ரொடெக்டிங் மீ, ஓ சாலிட்டரி மீ லிசனிங், நெவர் மோர் ஷால் ஐ சீஸ் perpetuating you, never more shall I escape, never more the reverberations, never more the cries of unsatisfied love be absent from me, never again leave me to be the peaceful child I was before. What there in the night, by sea under the yellow and shagging moon, the messenger there aroused the fire, the sweet hell within, the unknown want, the destiny of me. நான் பாட்டுக்கு அமைதியாக தானே போய்கிட்டு இருந்தேன். இந்த பாடலை பாடி இப்போ எனக்குள்ள ஒருத்தன் உருவாகிட்டான். இனிமேல் எனக்குள்ள உருவானவன் என்ன ஆக மாட்டான்? எனக்குள்ள உருவானவன் இனிமேல் இந்த ரீவர்பரேஷன்ஸ்ல இருந்து நிக்க மாட்டான். ரீவர்பரேஷன்ஸ் என்னது? திரும்ப திரும்ப தன்னை அந்த மைண்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ண போறான். எனக்குள்ள ஒரு கவிஞன் உருவாயிட்டான். அந்த கவிஞன் இனிமேல் அந்த தீரா காதல் அணையாத வரைக்கும் அவன் ஓய மாட்டான். அவன் எப்பயுமே ஆப்சண்ட் ஆக மாட்டான். அவன் எப்பயுமே இந்த பீஸ்ஃபுல் சைல்டுக்குள்ள இருந்த, இந்த கடற்கரைக்கு வர்றதுக்கு முன்னாடி பீஸ்ஃபுல்லா அமைதியான ஒரு மனநிலையில வந்த சைல்டு இனிமேல் அமைதியான மனநிலையில இருக்க சைல்டு இல்லை. அவன் என்ன ஆயிட்டான்? அவன் ஒரு கவிஞன் ஆயிட்டான். இனிமேல் இந்த மரங்களையும், இந்த எல்லோ, இந்த கடலையும், இந்த எல்லோ நிலவையும் பத்தி பாட போறான். ஓ கிவ் மீ த க்ளூ. க்ளூனா என்னது? அந்த கிளாவோட அந்த பற்றுதல், இந்த இடத்துல பற்றுதல்னு அர்த்தம். இட் லர்க்ஸ் இன் த நைட் ஹியர் சம்வேர். ஓ இஃப் ஐ ஆம் டு ஹேவ் சோ மச், லெட் மீ ஹேவ் மோர். இப்போ உனக்குள்ள இருக்க அந்த கவித்துவத்தை எனக்குள்ள அனுப்பிச்சிட்டில, இன்னும் எனக்கு தேவைப்படும்னா இன்னும் எனக்கு கூட கொடு. A word then, for I will conquer it. வார்த்தைகளை நான் எல்லாத்தையும் நான் பிடிச்சுக்கிறேன். உன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இன்டர்பிரட் பண்ணல, இனிமேல் உலகத்தில் இருக்க எல்லாத்தோட ஃபீலிங்ஸையும் நான் இன்டர்பிரட் பண்றேன். The words final, superior to all, subtle, sent up. What is it I listen? Are you whispering it? And have been all the time you see waves. Is that it from your liquid rims and wet sands? ஒருவேளை உங்ககிட்ட இருந்து தான் நான் வாங்கிக்கிட்டேன் நான் கடற்கரையே. இது இப்போ நான் திடீர்னு ஒரு கவிஞனா மாறிட்டேன். நான் அந்த ஆண் பறவையோட சோக கீதத்திலிருந்து நான் கவிஞனா உருவானனா, இல்ல உன்னுடைய அந்த லிக்விட் ரிம்ஸ் கிட்ட இருந்து, லிக்விட் ரிம்ஸ்னா என்னது? அந்த ஈர கடல் அலைகள் இருந்து நான் அந்த கவித்துவத்தை பெற்றுக்கிட்டனா, இல்ல அந்த வெட் சாண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் அந்த கவித்துவத்தை பெற்றுக்கிட்டனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. Where to answering the sea, delaying not, hurrying not, whispered me through the night and plainly before the daybreak. அந்த கடற்கரை வந்து அப்படியே அமைதியா இருக்கான், அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். Lisped to me the low and delicious word, and again. அந்த கடற்கரையை பார்த்துட்டு இருக்கும்போது லோவா டெலிஷியஸா என்ன பண்ணுதான், ஒரு சவுண்ட் வருது. லிஸ்புட்னா அந்த சவுண்டு வருதான். சரிங்களா? ஸோ தடுமாறி தடுமாறி திக்கி திக்கி, லிஸ்புட்னா திக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸ்டாமரிங்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தட்டி தத்தி 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 அந்த கடல் பேசுதான்.
திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போது அந்த கடற்பேசுற வார்த்தை என்னவா? டெத். கடற்பேசுற வார்த்தை என்னது? டெத். The delicious word death. And again death, death. கடற்கரையோட அலை வந்து death. அடுத்த அலை வந்து death. அடுத்த அலை வந்து death, death. Hissing melodious, neither like the bird nor like my aroused child heart. இப்போ அந்த கடல் அலை பேசுறது பார்த்தோம்னா பேர்டு பேசுற மாதிரி இல்லையா, சைல்டோட ஹார்ட் பேசுற மாதிரி இல்லையா, பட் எட்ஜிங் நியர் ஆஸ் பிரைவேட்லி ஃபார் மீ ரஸ்லிங் அட் மை ஃபீட். அந்த கடல் அலை வந்து என் கால்களை வந்து உரசி என்கிட்ட தனியா ஏதோ ஒரு கருத்து சொல்லுது. creeping then steadily up to my ears. காலத்தொட்ட கடல் அலை அப்படியே பொறுமையா என் காதுகளையும் தொடுது. laving me softly all over. சரிங்களா? ஸோ அந்த காலை தொட்ட கடல் அலை அமைதியா என்னோட காலையும் தொட்டு என்ன பண்ணுதான், என்னோட உடம்பு ஃபுல்லா அப்படியே வாஷ் பண்ணுதான். laving me, laving meனா cleaning me or bathing me, washing me. அப்படியே என்னோட இதெல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுதான், வாஷ் பண்ணுது. டெத் டெத் டெத்னே வாஷ் பண்ணுதான். which I do not forget but fuse the song of my dusky demon and brother that he sang to me in the moonlight and Pomanack's grey beach. அந்த கடல் அலை வந்து அமைதியா இந்த பாமனாக் கிரே பீச்சில் அந்த கடல் வந்து அப்படியே அமைதியா அந்த டஸ்கி டெமன் மாதிரி, டஸ்கின்னு என்னது, நல்ல இருட்டான டெமன் மாதிரி என்கிட்ட பேசுதான். டெமனா பிரதரா. with 1,000 responsive songs at random, he my own songs awakened from the tower. என்னோட சாங் வந்து இந்த நேரத்துல எழுந்துருச்சு. and with them the key, the word from the waves. கடைசியா அந்த கடல் வந்து பேசுதான். அந்த கடல் பேசுறது எப்படி இருக்கும்? அந்த word of the sweetest song of all songs, that strong and delicious word death, which creeping to my feet. அந்த கடல் கடைசியா பேசுதான். என்ன பேசுதான்? ஓ like some old crone rocking the cradle, swathed in the sweet garment, bending aside. கடல் என்ன பேசுதான்? ஓ லைக் சம் ஓல்டு கிரேன் ராக்கிங் த கிராடல். ஓல்டு கிரேன் என்னது? கிரேன்னா சாரி ஓல்டு க்ரோன். க்ரோன் வந்து கடலை ஆட்டி விடுற மாதிரி. ராக்கிங் த கிராடல், தொட்டில் ஆட்டுற மாதிரி. க்ரோன் அப்படின்னா ஓல்டு லேடி. க்ரோன்னா ஓல்டு லேடி. வயசான கிளவி தொட்டில் ஆட்டி விடுற மாதிரி. இந்த கடலே ஒரு ஸ்வாத் மாதிரி ஒரு பெரிய ஏரியாவா இருக்கான். ஸ்வாத்ட் இன் ஸ்வீட் கார்மெண்ட்ஸ். இந்த கடலே ஒரு அழகான கார்மெண்ட் போட்டுட்டு ரொம்ப பறந்து விரிந்த இந்த இடத்த அப்படியே யாரோ தொட்டில் ஆட்டி விடுறாங்களாம். யாரு தொட்டில் ஆட்டி விடுறாங்கன்னா இந்த பாடல் தான். இந்த பேர்டோட சாங்கும் சரி, இந்த பேர்டோட சாங்கும் சரி, இந்த பையனோட சாங்கும் சரி, தொட்டில் ஆட்டி விடுற மாதிரி அப்படியே ஆட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடல் வந்து விஸ்பர் பண்ணுதான். ஸோ கடலோட டைலாக் பாருங்க. ஓ லைக் ஓல்டு க்ரோன் ராக்கிங் த கிராடில், swathed in the sweet garments, bending aside அப்படின்னு the sea whispered அப்படின்னு இந்த போயம் முடியுது. ஸோ இந்த போயம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய தீம்ஸ் இருக்கு. இந்த போயம் வந்து இட் டெபிக்ட்ஸ் லைஃப், டெத், யூனிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி எல்லாமே இந்த போயம் சொல்லுது. அண்ட் இந்த போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1859 வந்து சாட்டர்டே பிரஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொன்னேன். இங்க வந்து 1871 இருக்கு, அதை நீங்க இது பண்ணாதீங்க. 1851 பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோட மேஜர் தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைக்கிள் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில எல்லா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் அப்படின்றது இந்த போயம் நமக்கு டெபிக்ட் பண்ணுது.
அதே மாதிரி இண்டிவிஜுவாலிட்டி, யூனிட்டி, நேச்சர் இதெல்லாம் வந்து இந்த போயமோட தீம்ஸாக பார்க்கிறோம். இதுல இருக்க சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா அனஃபோரா. அனஃபோரா அப்படின்றது திரும்ப திரும்ப ஒரு ரெப்படிஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து வர்றது. அவுட் ஆஃப் த கிராடல் என்லெஸ்லி ராக்கிங், அவுட் ஆஃப் த மாக்கிங் பேர்ட்ஸ் த்ரோட், த மியூசிக்கல் ஷட்டில், அவுட் ஆஃப் த 9th month மிட்நைட். இந்த மாதிரி அவுட் ஆஃப் த. அதே மாதிரி ஆலிட்ரேஷன் அப்படின்னா ரெப்படிஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்டு. கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா ஆலிட்ரேஷன். அசோனன்ஸ் அப்படின்றது ரெப்படிஷன் ஆஃப் பபிள் சவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டரிங், ரைசிங், பாசிங், இந்த இ சவுண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா அது அசோனன்ஸ். அதே மாதிரி ஐ சவுண்டு ஷைன் ஷைன் ஷைன், இந்த ஐ சவுண்ட் ரிப்பீட் ஆகிறது. இந்த மாதிரி ரெப்படிஷன் ஆஃப் பபிள் சவுண்ட்ஸ் வந்து அசோனன்ஸ். ரெப்படிஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட் வந்து வந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன். அதே மாதிரி இந்த போயம் ஃபுல்லாக நிறைய இமேஜரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சீயோட இமேஜரி, நிறைய சிம்பிள்ஸ், கிராடல் தொட்டிலாக, லைஃப் அண்ட் சைல்டுஹுட ஒரு தொட்டிலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீயோட இமேஜ் ஆகட்டும், மேல் பேர்டோட இமேஜ் ஆகட்டும், ஃபீமேல் பேர்டோட இமேஜ் ஆகட்டும், நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் என்னன்னா அனிமேட்டிங் இன்அனிமேட் திங்ஸ். உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் கொடுக்கறதாக இது பண்றது பர்சானிஃபிகேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சி விஸ்பர்டு, சி முணுமுணுக்குமா, விஸ்பரிங்னு முணுமுணுக்கிறது, சி முணுமுணுக்குமா, சி முணுமுணுக்குதுன்னு சொன்னோம்னா அப்போ அது பர்சானிஃபிகேஷன். தட் ஸ்ட்ராங் அண்ட் டெலிஷியஸ் வேர்ட் விச் க்ரீப்பிங் டு மை ஃபீட். பேர்டு வந்து க்ரீப் ஆகுமா, க்ரீப்னு என்னது, தவழ்ந்துக்கிட்டு வந்து காலை தப்பிக்கிட்டு ஏறுமா, அதெல்லாம் பர்சானிஃபிகேஷன். ஓவர் த ஹோர்ஸ் சர்ஜிங் ஆஃப் த சீ. சீ வந்து சர்ச் பண்ணுமா, தேடி அலைஞ்சு அலையிற அலைகடல், அலைகின்ற கடல், உருவகம். ஸோ இது மாதிரி நிறைய பர்சானிஃபிகேஷன் இருக்கு. நிறைய ரெத்தாரிக்கல் கொஸ்டின் இருக்கு. போயம்ல கேட்குற கொஸ்டின் எல்லாமே ரெத்தாரிக்கல் கொஸ்டின். போயம்ல கொஸ்டின் மார்க் வந்துச்சுனாலே அது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல ரெத்தாரிக்கல் கொஸ்டின். ஓ நைட் டு ஐ see not my flying fluttering out among the breakers? What is the dusky little spot in your brown yellow? மூணை பார்த்து கேட்டுச்சு இல்லையா, ப்ரௌன் எல்லோல இருக்க அந்த டஸ்கி ஸ்பாட் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. உடனே மூணு ரிப்ளை பண்ணுமா, இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு. ஸோ அந்த ரெத்தாரிக்கல் கொஸ்டின்னா ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கு ஆன்சர் எதிர்பார்க்காம தொடர்ந்து பேசுறது ரெத்தாரிக்கல் கொஸ்டின். அதே மாதிரி இதில் நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா சி சிம்பாலைசஸ் நேச்சர். சி சிம்பாலைசஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இமேஜினரி வேர்ல்ட் ஆஃப் poetry. Okay. C symbolizes eternity and wisdom, whereas male bird symbolizes human sorrow. Female bird symbolizes lost love. இதெல்லாம் இந்த போயம்ல பார்க்குறோம். அண்ட் இந்த போயமோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போயம் வந்து ரைம் ஸ்கீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைம் ஸ்கீம்லாம் எதுவுமே இல்லை. மீட்டர், இயாம்பிக், பென்டாமீட்டர், டெட்ராமீட்டர் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 32 ஸ்டான்ஸா, நான் 36 ஸ்டான்ஸான்னு சொல்கிறேன், 32 ஸ்டான்ஸா ரைம் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ ஒரு ப்ராமினென்ட் போயம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில், அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ரொம்ப ரொம்ப எமினென்ட்டான ஒரு போயம், அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங். கிராடில் அப்படின்னா நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாமல் கூட இருக்கலாம். கிராடில் அப்படின்னா தொட்டில் அப்படின்னு அர்த்தம். அந்த தொட்டில யாரோ என்லெஸ்லி ராக்கிங், ராக்கிங்னு ஆட்டி விடுறாங்க. அந்த தொட்டில யாரோ தொடர்ச்சியா முடிவில்லாம ஆட்டி விடுற மாதிரி இந்த கடல் வந்து என்ன பண்ணுதான், ஒவ்வொரு முறையும் வந்து இந்த அலைகளை வந்து சந்திச்சு சந்திச்சு போகுதான். அப்போ மனித வாழ்க்கையும் அதே மாதிரிதான், என்லெஸ்லி ராக்கிங். இந்த கடலை வந்து யாரோ ஒருத்தர் அலைகளை தள்ளி தள்ளி விடுற மாதிரி மனித வாழ்க்கையும் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. டெத்து லைஃப், டெத்து லைஃப், டெத்து லைஃப்னு வாழ்க்கை அந்த தொட்டிலை யாரோ தொடர்ச்சியாக முடிவில்லாமல் தொட்டிலை யாரோ ஆட்டி விடுவது போல மனித வாழ்க்கையும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் சரி, திரும்ப 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 ஒரு ப்ராசஸா நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த போயம் சொல்ல வர கான்செப்ட். அவுட் ஆஃப் த கிராடில் என்லெஸ்லி ராக்கிங், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் போயம்ஸ் in English literature, and that is all about this poem, Out of the Cradle, Endlessly Rocking.